महादेशिकाय नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः श्रीमते गोपालार्ज महादेशिकाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वकुलभूषण महादेशिकाय नमः श्रीयै नमः श्रीधराय नमः श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि युत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपजातोऽहं यामुनेयं नमामितं स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्मगीताशास्त्रे समीरितः स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्मगीताशास्त्रे समीरितः கீதார்த்த சங்கிரகம் ஆளவந்தார் அருளி செய்தது. அந்த ஆளவந்தார் அருளி செய்த இந்த கீதார்த்த சங்கிரகத்தை ஒட்டி ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யம், அதனுடைய விவரணமா தாத்பரிய சந்திரிகை. கீதா பாஷ்யத்தை பூர்ணமா பார்த்துட்டு வரும், அனுபவிச்சுட்டு வரும். முக்கியமா இந்த 7வதுலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்குமாவது பூர்ணமா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பெருமாளுடைய பிரேரணை. அதற்கு முன்னாடி ஒவ்வொரு வாக்கியத்தையும் அனுபவிக்கல. இது எம்பெருமான் பக்தி மகாத்மாக்கள் அவர்கள் பற்றினதான விஷயமா இருக்கிறதுனால, கரும்புல முக்கியமான ரசம் இருக்கக்கூடிய பகுதி போல இருக்கிறதுனால, இதை நம்ம ஸ்ரீமத் கீதா பாஷ்யத்தை அனுசரிச்சு ஒவ்வொரு வாக்கியத்தையும் அனுபவிச்சு அதனால பக்தியை உள்வாங்கி சேவிக்கணும்னு ஆசை. அதை பண்ணிட்டு வரும். முதல் 6 அத்தியாயங்கள்ல என்ன சொல்லப்படுறது? கர்மயோகம், ஞான யோகம், இதனால பரிபக்வமான மனசு, அந்தக்கரணம், அதனால யோகம், சமாதி நிலை, ஜீவாத்மாவினுடைய சாட்சாத்காரம். இது இருக்கணும். ஜீவன் யாருன்னு தெரியணும். பரமாத்மாவின் இடத்துல பக்தி பண்ணணும் அப்படின்னா ஜீவன் யாருன்னு தெரியணுமே. அது ஜீவாத்ம சாட்சாத்காரம். அதை காட்டிலும் பரமாத்மாவினுடைய தியானங்கிறது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பெருமாள் 6வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணோம். அதற்கு மேல 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் தொடக்கமா 3 விஷயங்களை தான் சொல்லிட்டே வரப்போறான் பெருமாள். என்ன சொல்றான்? மகாத்மாக்களுடைய பெருமை, அவர்கள் பண்ணக்கூடியதான பக்தியினுடைய பிரகாரம், அதனுடைய பெருமை, அதற்கு இலக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய மகாத்மியம், இதை பெருமாள் சொல்லிட்டே வரணும். தன்னுடைய மகாத்மியத்தை கேட்க கேட்க தன்னுடைய பரத்வத்தை, தன்னுடைய சௌலபியத்தை, தன்னுடைய திவ்யமான சேட்டிதங்களை, தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சௌந்தரியத்தை, அனந்தமாக இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்களை, எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையை, எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் இவனுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாகவே பிரவருத்தியை நடத்தி கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மையை, இதை கேட்க கேட்க பக்தி வளருங்கிறது பெருமாளுடைய திருவுள்ளம். அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்றோம். அதுல முக்கியமா 7வது அத்தியாயத்துல ஸ்வயாதாத்மியம், அவனுடைய இயற்கையான தன்மை, எல்லா ஜீவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான இயற்கையான தன்மை, பிரகிருதியும் ஜீவாத்மாவும் அவனுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய தன்மை, இவ்வளவு எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்கான். நாராயணன்னாலே எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தன்மை தான் இல்லையா? வாசுதேவன், விஷ்ணு, நாராயணன், இந்த 3 சப்தங்களுமே முக்கியமா அவனுடைய வியாபக தன்மையை சொல்றதுன்னு சொல்லுவான். அதனால வியாபக மந்திரங்கள்னே பேர். வியாபகத்தன்மைனா எல்லா இடத்துலையும் நீக்க நிறைந்து இருக்கக்கூடிய தன்மை, அதை சொல்றது. அப்படின்னா எல்லாருக்கும் அந்தர்யாமி, அவன் இல்லாத இடமே கிடையாது இந்த லோகத்துல. கண்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ளவன் இருக்காங்கிறது இருந்தும் நம்ம கண்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னா பிரகிருத்தியா அஸ்ய திரோதி,
பிரகிருதிக்கு மாயைன்னு பேரு. மாயைங்கிறது வைச்சித்திரமான காரியங்களை பண்ணக்கூடியதுனால மாயை, அது பொய் கிடையாது அப்படிங்கிறது அழகா பார்த்தோம். பொய்யான வஸ்து கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய மரம், செடி, கொடி, மலை இதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை. ஆனா அது மாயை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய மனசை மயக்கி இதுக்கு எல்லாத்துக்கும் மந்திரியாமையாக பெருமாள் இருக்காங்கிற உண்மையான நிலையை நமக்கு மறைக்கிறது, ஒரு திரை போல. அது எப்படி விலகும் அப்படின்னா, பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணினா அது விலகும் அப்படிங்கிறது பெருமாள் சொல்றான். அஸ்ய திரோதிஹி சரணாகதி. சரணாகதினா அது எப்படி விலகணும் அப்படின்னா, சரணாகதி எம்பெருமான் இடத்துல மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதேன்னு அது விலகணும் அப்படின்னு அவனிடத்துல சரணாகதி பண்ண. இப்படி சரணாகதி பண்ணினோம் அப்படின்னா பக்தி பரிபூர்ணமா மலர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட பக்தர்கள் நால்விதர்கள், 4 விதமானவர்கள்னு சொல்றாங்க. 4 விதமானவர்கள் அப்படின்னா ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசுகு, ஞானி. ஐஸ்வர்யம் புதுசா கிடைக்கணும்னு ஆசைப்படுறவா, கிடைச்ச ஐஸ்வர்யம் தொலையாம இருக்கணும்னு, இல்ல தொலைஞ்ச ஐஸ்வர்யம் கிடைக்கணும் மீண்டும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவா, ஆத்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறவா, பெருமாளையே பார்க்கணும்னு ஆசைப்படுறவா, பெருமாளையே போய் அடையணும்னு ஆசைப்படுறவா. பக்த பேதா, 4 விதமான பக்தர்கள். அதுல ஞானியனுடைய பெருமை, பிரபுத்தஸ்ய ஸ்ரைட்யம், அவன் உயர்ந்தவன் தெரியணும் இல்லையா. சமஹாத்மாசு துர்லபா வாசுதேவா சர்வம் இது சமஹாத்மாசு துர்லபா அப்படின்னு பெருமாள் சொல்றான். ஞானி து ஆத்மைவ மேமதம், ஞானிங்கிறவன் எனக்கும் அந்தராத்மா. அவனுடைய பெருமை என்ன, பெருமாளுடைய பெருமை என்ன அப்படின்னா, எல்லா சேத்தனா சேத்தனங்களுக்கும் அவன் அந்தர்யாமியாக இருக்கான். மகாத்மாக்களுடைய பெருமை என்னங்கிறத அவனே எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, தனக்கும் கூட அந்தராத்மான்னு ஒண்ணு உண்டு. யார் அப்படின்னா அந்த ஞானி. பக்தந்தா என்னுடைய ஆத்மா அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளம். மே மதம் ஞானி து ஆத்மா இவ மே மதம். அதனால அவனுடைய பெருமை தெரியுது. ஏன்னா பெருமாளுடைய திருவாக்கலேந்து அவன் மகாத்மா மகாத்மா மகாத்மான்னு சொல்றான் இல்லையா. அதனால அவனுடைய பெருமை தெரியுது. சப்தம உச்சதை. இந்த விஷயங்கள் 7வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. 8வது அத்தியாயத்துல எம்பெருமானிடத்துல பக்தி பண்றவாளை பத்தி தான் பேசுறது. அந்த பக்தியை கொண்டு என்ன வேணும்னு நினைக்கிறா? ஐஸ்வர்யம் வேணுமா, அக்ஷரம் வேணுமா, யாதாத்மியமான பகவானுடைய திருவடி சரணங்கள் வேணுமா அப்படின்னா 3த்துக்கும் வேணும். 3மே பெருமாளால கொடுக்க முடியும். அதற்குன்னு உண்டான வேத்திய உபாதேய பாவா நாம் எதை தெரிஞ்சுக்கணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், இந்த விஷயங்களை 8வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது இல்லையா. எம் பாவம் ஸ்மரன்னு, என்னென்ன தன்மைகளோடு இவனுடைய ஜீவன் வெளியில போகிறதோ அதற்கேத்தா போலே அவனுடைய புருஷார்த்தம் அமைய போறது. எம்பெருமான தியானம் பண்ணிண்டே இவனுடைய உயிர்ப்பையும், எம்பெருமான எந்த பிரகாரத்துல தியானம் பண்றோம், என்ன வேணுங்கிறத நினைச்சுட்டு தியானம் பண்றோங்கிறதுக்கு ஏத்தாப்புல அவனுக்கு நிரங்குஷமான ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க கூடியதான ஒரு புருஷார்த்தமோ, அல்லது அக்ஷரமான கைவல்ய புருஷார்த்தமோ, அல்லது பகவானிடத்துல நித்தியமான கைங்கரியம் பண்ணக்கூடிய புருஷார்த்தமோ, இது எல்லாமே கிடைக்கும். இது 8வது அத்தியாயத்தினுடைய முடிவுல அதனுடைய பலஸ்ருதியும் பெருமாளே கொடுக்கிறார்னு சொல்றார். அவரே சொல்றார். பெருமாள் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, எல்லா பிரம்மலோக பர்யந்தம் சத்தியலோக பர்யந்தமாக இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் அழியக்கூடிய தன்மையா இருக்கு இல்லையா. ஐஸ்வர்யம் வேணும், பெரிய ஐஸ்வர்யமான் தான், ஆனா அந்த லோகமும் அழியக்கூடியதாக இருக்கு. பெருமாளுடைய நித்தியலோகமான வைகுண்டம் மாத்திரம்தான் அழியாதது, அந்த புருஷார்த்தம் தான் அழியாதது. அழியாத புருஷார்த்தமான அந்த எம்பெருமானிடத்துல திருவடி கைங்கரியத்தை அழியாத தேசமான வைகுண்டத்துல போய் பிரார்த்தனை பண்ணினாதான் அதுதான் உண்மையான மோட்சம், அதுதான் உண்மையான புருஷார்த்தம். மற்றதெல்லாம் அவர தத்துவங்கள், அவர புருஷார்த்தம் அப்படின்னா தாழ்ந்த புருஷார்த்தங்கள். அதுல நம்ம போகக்கூடாதுன்னு ஒருத்தன் தீரமா இருப்பான் அப்படிங்கிறத சொல்லி, இதுவே மேறு விஷயங்கள்ல வைராக்கியம், வேற தாழ்ந்த புருஷார்த்தங்கள்ல வைராக்கியம், உயர்ந்த புருஷார்த்தமான எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியங்கள்ல ருச்சி. இது 8வது அத்தியாயத்துல நமக்கு சொல்லப்படுறது. 9வது அத்தியாயத்துல பெருமாள் தன்னுடைய பெருமை, அவன் அவதாரம் பண்ணும் பொழுதும் அவனுடைய பெருமைக்கு எந்த குறையும் வராது அப்படிங்கிற தன்மை. அவன் அவதாரம் பண்ணும் பொழுதும் அவன் பரமே, திருக்கல்யாண குணங்கள் அப்படியே இருக்கும். நம்ம அவதாரம் பண்ணும் பொழுது சரீரத்தினுடைய சேர்க்கையினால நமக்கு ஞானம் சங்கோச்சம் ஆறுது. அதுதான பத்தாத்மாவினுடைய ஸ்வரூபமே. அதுதான் இவனுக்கு ஜென்மா ஏற்படுறது. ஜென்மானா சரீரத்தினுடைய சேர்க்கை, சரீரம் தாழ்ந்தது. அதனால என்ன பண்றது அப்படின்னா, இவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஞானம் குன்றி போகிறது. அது பெருமாளுக்கு ஏற்படுமா? அவனும் ஒரு திருமேனி எடுத்துட்டு வரானே அப்படின்னா அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம்னு சொல்லுவோம். நம்மளது திவ்யமங்கள விக்கிரகம்னா சொல்லல, சரீரம்னு சொல்லுவோம் இல்லையா. அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருந்தும் கூட அவனுக்கு அவனுடைய பெருமை ஒரு ஈஷத்தும் குறையறதே கிடையாது.
அதனால மனுஷத்வே பரத்துவம் ச மகாத்மனாம் விசேஷா. மகாத்மா எப்படிப்பட்டவன், அவனுடைய உயர்ந்த பெருமைகள். சததங் கீர்த்தஜந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதா நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே. எப்படி பண்ணுவா தெரியுமா அர்ஜுனா என்னிடத்துல பக்தி? அவன் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்காங்கிற அளவுக்கு எப்பயுமே என்னையே நினைச்சுட்டு இருப்பா. உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு இருந்துட்டு இருப்பா. என்னையே பஜனம் பண்ணிட்டு, நான் இல்லை அப்படின்னா அவளால உயிர் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட தன்மையோடு இருந்துட்டு இருப்பார். இந்த பக்தியினுடைய ரூபம் என்ன அப்படிங்கிறது, பக்தியினுடைய ரூபம், அதை செய்யக்கூடிய மகாத்மாக்களினுடைய பெருமை, அதனால அதுக்கு இலக்காக இருக்கக்கூடியதான தன்னுடைய பெருமை, தான் அவதாரம் பண்ணும் பொழுதும் அவன் பரன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமை. இதெல்லாம் 9வது அத்தியாயத்துல சொல்லப்படுற. 10வது அத்தியாயத்தை அனுசந்தானம் பண்றோம். என்ன சொல்ல போறான் பெருமாள் இந்த அத்தியாயத்துல? ஸ்வகல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதாமதி பக்தி உற்பத்தி விவருத்தி அர்த்தா விஸ்தீரணா தசமோதிதா. பக்தி ஏற்படணுமே. 9 அத்தியாயம் வரைக்கும் கேட்டதுனால பக்தி ஏற்படணும் பக்தி ஏற்படணும் நமக்கெல்லாம் ஆசை வந்திருக்குன்னு பெருமாள் திருவுள்ளம். அப்ப எப்படி அந்த பக்தி ஏற்படணும்னு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? எப்படி தெரியுமா ஏற்படும் அர்ஜுனா? ஸ்வகல்யாண, அவனுக்கு அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த குணங்களை கேட்க 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 இவனுக்கு பக்தி ஏற்படுறது. சுவாதீன தாமதி, சேத்தனமோ அச்சேதனமோ, உயிருள்ள பொருளோ உயிர் இல்லாத பொருளோ, அறிவுள்ள பொருளோ அறிவில்லாத பொருளோ, இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய எறும்பு முதலாக பிரம்மா பரியந்தமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்தர்யாமியா இவனே இருக்கான். இவனுக்கு அதீனமானவர்கள் தான், வசப்பட்டவர்கள் தான். உள்ளுக்குள் அந்தர்யாமியாக இருந்து பிரேரணை பண்ணக்கூடியவன் ஒருவனே, அது இவன். அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா பக்தி ஏற்படுறது. பக்திக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் கழியறதுன்னு பெருமாள் சொன்னான். அப்படி கழிஞ்சது அப்படின்னா பக்தி மலரும் அப்படி சொன்னான். ஏற்பட்ட மலர்ந்த பக்தி இன்னும் வளரும் பெருமாள் சொன்னான். விஸ்தீர்ணா தசமோதிதா. எப்படி பக்தி ஏற்படும், ஏற்பட்ட பக்தி எப்படி வளரும் அப்படிங்கிற விஷயங்களை 10வது அத்தியாயத்துல சொல்றான். எப்படி பக்தி ஏற்படும்? இவனுடைய பாபங்கள்லாம் போனா பக்தி ஏற்படும். பக்திக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள் கழிந்தால் பக்தி ஏற்படும். எப்படி அது போகும்? தான் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா வஸ்துக்களையும் தனக்கு அதீனமாக கொண்டுள்ளான்கிற எண்ணமும் அந்த அறிவும், அவனுக்கு திருக்கல்யாண குணங்கள் அனந்தமாக இருக்கு, அவருடைய திருக்கல்யாண குணங்கள் அனுபவமும் என்ன ஆகிறது அப்படின்னா அதை விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்ப பகவத்கீதையை பார்ப்போம். 10வது அத்தியாயத்துல 9 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஏற்கனவே படிச்சாச்சு. அத விபூதி யோகோ நாம தசமோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாசா பூஜஜேவ மகாபாகோ பாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தேஹம் பிரியமாணாய வக்ஷ்யாமி ஹிதகாம் யயா. உனக்கு நன்மையை பயக்கடுங்கிறதுக்காக திருப்பி சொல்றேன் அர்ஜுனா. ஏன் அப்படின்னா என்னுடைய திருக்கல்யாண குணங்கள், என்னுடைய பெருமைகள், மகாத்மியத்தை பத்திலாம் நான் சொல்லும் பொழுது நீ ரொம்ப சந்தோஷப்படுற. அதனால உனக்கு என்னது நல்லதோ அந்த விஷயத்தை நான் திருப்பி சொல்றேன். ரொம்ப உயர்ந்ததான விஷயம் இது, பரமம் வச்சா. அதனால நான் திருப்பி அதையே சொல்றேன். நீ நன்னா கவனி. அவஹிதமனாஹா ஸ்ருணு, நன்னா கவனி. இல்லையா? நமே விதுஹு சுரகணாஹா பிரபவம் ந மஹர்ஷயः அகம் ஆதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீனாஞ்ச சர்வசா. இப்ப சொல்லக்கூடியதான என்னுடைய பெருமைகள் விஷயமான இருக்கக்கூடிய ஞானமானது மகர்ஷிகளாக இருந்தும் அவர்களுக்கு தெரியாது, தேவர்ஷிகளாக இருந்தும் அவர்களுக்கு தெரியாது, தேவேந்திரனாக இருந்தும் அவர்களுக்கு தெரியாது. காரணம், உயர்ந்தவர்கள் தான் அவர்கள், மகர்ஷிகள் தான், தேவேந்திரன் தான். ஆனா அவாவா பண்ணின புண்ணிய கர்மாவுக்கு அனுகுணமாக என் சங்கல்பத்துக்கு ஈடாக நான் கொடுத்த சக்தி, நான் கொடுத்த ஞானம் அது பரிமிதமானது. அளவுடைய அந்த ஞான சக்தியை கொண்டு அளவிட முடியாத என்னுடைய பெருமைகளை வாழால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றேன். யோமாம் அஜம் அநாதஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடா சமர்த்தேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சதே. ஆனா யார் என்ன அஜம் என்றும், பிறப்பில்லாதவன் என்றும், அனாதி என்றும், காரணம் இல்லாதவன், காரணம் இல்லாதவன், முதல் இல்லாதவன் அப்படின்னு, லோக மகேஸ்வரம் அப்படின்னு தேவேந்திரனுக்கும் பெருமாள், தேவேந்திரனுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன், பிரம்மாண்டாதிபதிகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் பெருமாள் அப்படின்னு யார் என்ன தெரிஞ்சுக்கிறாளோ அவர்கள் சர்வ பாபைஹி பிரமுச்சதே, என்னுடைய விலட்சணமான தன்மை. இல்லையா? இந்த இடத்துல தான் பார்த்தோம். மனுஷர்களுக்குள்ள ராஜா உயர்ந்தவன் தான், மனுஷ ஜாதி தானே. தேவர்களுக்கெல்லாம் ராஜா இந்திரன் உயர்ந்தவன் தான், தேவஜாதி தானே. பிரம்மாண்டத்துக்கெல்லாம் அதிபதி பிரம்மா, ஜீவ ஜாதி தானே.
ஆனா பெருமாள் இது எதுலையுமே சேர்க்க முடியாது. அவன் யார் அப்படின்னா புருஷோத்தமன், பரமாத்மா, பரஞ்சோதிசு, பரமந்தாமா. அவர் இது எதுவுமே கிடையாது. அச்சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தவன், சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தவன், பத்தாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவன், முக்தாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவன், தேவதாந்தரங்கள் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு. அவன் உயர்ந்தவன், அதிவிலட்சணமானவன், அவனுக்கு நிகரானவர்களோ உயர்ந்தவர்களோ இந்த லோகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அப்படின்னா பாப்பங்கள்ல இருந்து அவன் விட்டுப்பட்டு விட்டுறான். அவனை சாமான்யமா இவனும் ஒரு தேவன் அப்படின்னு நினைச்சானா மோகத்தை உடையவன் அர்த்தம். மோகத்தை உடையவன் சம்மூடா. இல்ல 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 இல்ல, இவன் அதிவிலட்சணமானவன், யார் கோட்டியிலும் இவனை சேர்க்க முடியாது. ஸ்ரீயப்பதியான நாராயணன் இருக்கானே அவன் பரமாத்மா, எல்லார காட்டிலும் உயர்ந்தவன். லோகத்துல பார்க்கக்கூடியதான சேத்தனத்தை காட்டிலும் உயர்ந்தவன், பத்தாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன், மனுஷ ராஜாவை காட்டிலும் உயர்ந்தவன், இந்திரனை காட்டிலும் உயர்ந்தவன், பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்தவன், ருத்ரனை காட்டிலும் உயர்ந்தவன், ஜீவாத்மாக்கள் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவன், நித்தியாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன், அதிவிலட்சணமானவன். அவன் ஒருவனே பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டான் அப்படின்னா எந்த கூட்டியிலையும் அவன் சேர்க்கல இல்லையா? அப்ப மோகன் தீர்ந்த நிலைன்னு அர்த்தம். அப்ப மோகன் தீர்ந்த நிலை ஏற்பட்டுடுத்து அப்படின்னா சர்வ பாபைஹி பிரமுச்சதே. அப்ப தன்னுடைய பெருமைகள்லாம் சொல்லணுமே. அதனால புத்தி, ஞானம், அசம்மோகா, க்ஷமா, சத்தியம், தம, சுகம், துக்கம், பவோ பாவோ, பஜஞ்சா பஜமேவச்சா, அஹிம்சா, சமதா, துட்டிஹி, தபோதானம், யசோஜசா, பவந்தி பாவா பூதானாம் மத்தஏவ பிரதக் நிதான்னு எல்லா குணங்களையும் அழகா பகவத் ராமானுஜர் எப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? புத்தினா என்னது, ஞானம்னா என்னது? ஞானம்னா என்னது? பர அவர தத்துவ விஷயமான உண்மையான ஞானத்துக்கு தான் ஞானம்னு பேர். இது ஈஸ்வரன், இது ஜீவாத்மா, இது சரீரம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கே, இதுக்குதான் ஞானம்னு பேர். அசம்மோகா அப்படின்னா மோகன் தீர்ந்த நிலை இல்லையா? அது கூட எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு தகரத்தை பார்த்து வெள்ளின்னு முதல்ல மலைச்சு இல்ல இல்ல இது வெள்ளி கிடையாது தகரந்தான்னு தீர்மானம் பண்றோமே அதுக்குதான் அசம்மோகான்னு பேர். பெருமாளன் தேவன்தான்னு முதல்ல சாமான்யமா நினைச்சிட்டு இல்ல இல்ல அவன் பெருமாள் தேவன் கிடையாது, தேவதாந்தரங்களை காட்டிலும் உயர்ந்தவன், அதிவிலட்சணமானவன், அவன் ஒருவனே புருஷோத்தமன் நினைச்சோன்னா அதுதான் அசம்மோகா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி க்ஷமா, சத்தியம், தமஹா, சமஹா, அந்த கிரணங்கள் தூய்மையாக இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் தூய்மையாக இருக்கணும், எல்லோருக்கும் நல்லதையே சொல்லும்படியான வார்த்தையை பேச்சணும், அது உண்மையாகவே இருக்கணும். க்ஷமா அப்படின்னா ஒரு மனசு சங்கோச்சப்படும்படியாக, மனசு சஞ்சலப்படும்படியாக நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் அதை பொறுமையோடு இருந்து பார்த்துக்கணும். சுகம், துக்கம் அப்படின்னா ஆத்மாவுக்கு அனுகூலமான அனுபவம், ஆத்மாவுக்கு பிரதிகூலமான அனுபவம், அதனால வரக்கூடியதான மனசுல இருக்கக்கூடியதான கூத்து சந்தோஷம், அதனால வரக்கூடியதான மனசுல இருக்கக்கூடியதான உளைச்சல், மன உளைச்சல், பயம் அப்படின்னா வரக்கூடியது ஒரு துக்கத்தை நினைச்சுட்டு இன்னைக்கே பயப்படுறது, அபயம், இதெல்லாம் நான் தான். அஹிம்சானா எந்த மனோபாக்காயங்கள்னாலும் ஒருத்தருக்கும் ஒரு விதத்திலையும் ஹிம்சை நினைக்காம இருக்கக்கூடிய தன்மை. சமதா, யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தோன்றது. மித்ரன் சத்ருன்னு வித்தியாசம் தெரியல, மித்ரனுக்கு கெட்டது நடந்தாலும் சத்ருவுக்கு நல்லது நடந்தாலும் மனசு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. துட்டிகி, யாரை பார்த்தாலும் சந்தோஷம். தபஹா அப்படின்னு சொல்லிட்டு காயக்லேசம்னு சொன்னேன். ஏகாதசி விரதம் போல சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய காயக்லேசத்தை தபஹான்னு சொல்றது. தானம், தன் சந்தோஷப்பட்டு அனுபவிக்கக்கூடியதான விஷயத்தை அதே சந்தோஷத்தோட பொறுத்தையாருக்கு கொடுக்கறது. யசஹா, அதுக்குன்னு உண்டான காரியத்தோடு இருக்கிறது. அயசஹா அப்படின்னா தப்பு காரியத்தை பண்ணி அதனால 4 பேர் இவரை தப்பா சொல்லும்படியாக இருக்கிறது. பவந்தி பாவா பூதானா மத்தஏவ பிருதக்விதா, வெவ்வேறாக இருக்கக்கூடிய இந்த மனசனுடைய ஆகாரம் இருக்கே, இந்த குணங்கள் எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சத்தியத்தோட நடந்துக்கணும்னு மனசு நினைக்கிறது, அதனால எங்க போனாலும் சத்தியமான வாக்கையே பேசுறது, மற்றவாளுக்கு ஹிதத்தை சொல்லக்கூடியதான வாக்கையே பேசுறது இல்லையா? பொய் சொல்றது இல்லையா? மற்றவாள் இருக்கும் பொழுது அவளை பத்தி உயர்ந்து பேசி பின்னாடி போய் தப்பா பேசுறது கிடையாது. அது கிடையவே கிடையாது. ஏன் மனசனுடைய பிரகாரம் மனசு அப்படி நினைச்சுடுத்தோம் அப்படின்னு கேட்டா உடனே தப்பான காரியங்கள்ல நம்ம இறங்கும். மனசு தூய்மையாக இருக்கும் பொழுது அவனுக்கு தமம், சமம், சுகம், துக்கம் எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை எல்லாம் அவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் ஏற்படுறது. குணங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் மனசனுடைய பிரகாரம். இது எல்லாமே என்னால ஏற்படுறது அர்ஜுனா. மஹர்ஷியா சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்தாவாமானசா ஜாதா ஏஷாம் லோகாயிமா பிரஜாஹ ஏமாம் பூதிம் யோகஞ்ச மம யோவேத்தி தத்வதः சோவிகம்சேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாஹ பாவ சமன்விதாஹ. மஹர்ஷிகள் என்னால்தான் சிருஷ்டி ஏற்படுறது, என்னால்தான் ரட்சணம் ஏற்படுறது,
அத்ரி பருகு குச்ச வச்சட்ட கௌதம காசியப ஆங்கிரச ரிஷியான சப்த மகர்ஷிகள் இருக்கா. மனுக்கள் 4 மனுக்கள் இருக்கா. இந்த சப்தமரிஷிகள் தொடக்கமாக தான் சிருஷ்டி ஏற்படுது. மனுக்கள் தொடக்கமாக தான் இந்த லோக ரட்சணம் ஏற்படுறது. அதனால நம்ம மனுஷர்களோ தேவர்களோ எல்லாரும் இவர்களை காரணமாக உடையவர்களாக இருப்போம். ஆனா அவ எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு கேட்டா, என் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக தான் நடந்துக்கிறா. என் சங்கல்பம் என்னவோ அதுதான் அவளுடைய சங்கல்பம். அவர்களுக்குன்னு தனியான சங்கல்பம் கிடையாது. என்னுடைய சங்கல்பம் என்னவோ அதுதான் அவளுடைய சங்கல்பம். அப்போ இந்த சர்வ லோகமும் என்னுடைய விபூதி. யோகம் அனந்தமான திருக்கல்யாண குணங்களை செய்யோ வேத்தி தத்துவதா. உள்ளது உள்ளபடி யார் தெரிஞ்சுக்கிறாள்? தத்துவதா உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னாலதான் சிருஷ்டி ஏற்படுறது, என்னாலதான் ரட்சணம் ஏற்படுறது, என்னாலதான் பிரவருத்தி ஏற்படுறது. எனக்கு ஒரு தோஷமும் தட்டாது. அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் எனக்கு உண்டு அப்படின்னு என்ன யாரு உண்மையாக உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறாளோ அவர்களுக்கு அப்பிரகம்பியேன பக்தி யோகேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பிரகம்பியம் ஒருத்தராலும் தடையே செய்ய முடியாதான பக்தியானது வளர்ந்து அதை கொண்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா என்னிடத்திலேயே வந்து அடைஞ்சிடுவான். பாபம் தீர்ந்ததுன்னா பக்தி மலரும், ஏற்பட்ட பக்தி வளரும். பக்தி வளர்ந்துருத்து அப்படின்னு கேட்டா பெருமாளை போய் அடைஞ்சிட போகும். ஆனா பக்தியை கொண்டுதானே பெருமாள் அடையும் இல்லையா? அதனால ந அத்திர சம்சயங்கிறத கூட நம்ம பார்த்தோம். என்னன்னா ஒரு குழப்பம் கிடையாது அர்ஜுனா, உனக்கு தெளிவு வரப்போகுது. எதனால தெளிவு வரப்போகுது? நான் இப்ப சொல்றேங்கிறதுனால இல்ல. என்னுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்கறல்லையா, என்னுடைய மகாத்மியத்தை கேட்கறல்லையா, இதனால பாபம் கழியறது நீ உன் கண்ணால பார்க்க போற. உனக்கு உன்னுடைய மனசுல வரக்கூடிய தெளிவை நீ கண்ணால பார்க்க போற. ஆத்ம குணங்கள் நிரம்பி வர்றது நீ உன் கண்ணால பார்க்க போற. அந்த ஆத்ம குணங்கள் நிரம்புறதுனால எம்பெருமானுடைய பக்தி பூரணமாக மலர்றத நீ உன் கண்ணால பார்க்க போற. கல்யாண குணங்களை கேட்டு கேட்டு ஏற்பட்ட பக்தி வளர்றத நீ கண்ணால பார்க்க போற. உன் கண்கள்லேருந்து தண்ணீர் வரத நீ கண்ணால பார்க்க போற. அதனால ஒரு சமயம் ஒரு காலம் என்னை விட்டு பிரியாத ஒரு நிலை, ஒரு தன்மை உன் மனசுல ஏற்பட போறது நீ கண்ணால பார்க்க போற. ந அத்திர சம்சயான்னு அர்த்தமா இல்லையா? மத் விபூதி விஷயம் கல்யாண குண விஷயம் ஞானம் பக்தி யோக வர்த்தனம் இது ஸ்வயமேவ திரக்ஷசி. நீயே பார்க்க போற அப்படின்னு சொல்றதுதான் அத்திர சம்சயா. அதுல உனக்கு வந்து குழப்பம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிவத்மா பஜந்தே மா முதாஹ பாவசமன்விதாஹ. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உற்பத்தி காரணம் நான் தான், என்னை கொண்டுதான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறார்கள் அப்படின்னு நிரங்குஷமான ஐஸ்வர்யம், யாராலையும் தடை செய்ய முடியாத ஐஸ்வர்யம். அனந்தமான திருக்கல்யாண குணங்கள், சௌசீல்யம், சௌந்தர்யம், வாத்சல்யம்னு அனந்தமான திருக்கல்யாண குணங்களை அறிந்து கொண்டு ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா குணங்களையும் உடையவனாக என்னை பாவனம் பண்ணிக்கொண்டு என்னை பஜனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஆசையா பஜனம் பண்றாங்க. பாவ சமன்விதாகனா ரொம்ப ஆசையா பஜனம் பண்ணுவார்கள் அப்படின்னு யா. மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்தா பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா. இது நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஸ்லோகத்திலேருந்து இப்ப நம்ம அனுபவிக்கலாம். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்தः பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மச்சித்தாக மயி நிவிஷ்ட மனசஹ. கீழே இருக்கிறது ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் சொன்னேன் இல்லையா? கீழே இருக்கிறது ஸ்ரீமத் கீதா பாஷ்யம். மயி நிவிஷ்ட மனசாக, என்னிடத்திலே நிலை நின்ற மனசை உடையவனாய். மத்கத பிராணாக மத்கத ஜீவிதாக, அவருடைய ஜீவனமும் என்னை அண்டியே உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மயாவினா ஆத்மதாரணம் அலபமானாக இத்தியர்த்தா. நான் இல்லை அப்படின்னு கேட்டா அவளுக்கு உயிர் போயிடும். உயிரை பிடிச்சு வச்சுக்க முடியாது. தண்ணி இல்லைன்னா மீனால உயிரோடு இருக்க முடியாது. நான் இல்லை அப்படின்னா அவளால உயிரோடு இருக்க முடியாது. மயாவினா என்னை விட்டொழிந்து ஆத்மதாரணம் ஆத்மாவை தரிக்கக்கூடிய தன்மையை அலபமானாக துளைத்தவர்களாய் அப்படின்னு அர்த்தம். நான் இல்லை அப்படின்னா அவளுக்கு உயிரே போயிடும். உயிரை பிடிச்சு வச்சுக்கவே முடியாது. கையில பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா உயிர் அங்க இருக்கும் பொழுது இவ என்னத்தை பிடிச்சு வைக்கிறது? பெருமாள் இல்லைன்னா இவளுக்கு உயிர் போயிடும்னு அர்த்தம்.
ஸ்வை ஸ்வைஹி அனுபூதான் மதியானு குணானு பரஸ்பரம் போதயந்தா. அவளுக்கு என்ன ஆகுறதுன்னா பக்தி ஏற்படுறது, ஏற்பட்ட பக்தி மலர்றது வளரதுங்கிறதுனால பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கா. அனுபவிச்சதுனால வரக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு போக்கு வீடாக 4 பேரிடத்துல சொல்லிகிட்டே இருக்கா. அப்பா எப்படி திரும்ப பெருமாள் இப்படி பண்ணா, பெருமாள் இப்படி பண்ணா, பெருமாள் இப்படி பண்ணா, என்ன குணம் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லுவோம். போதயந்தா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. மதியானி திவ்யானி ரமணியானி கர்மாணி சகதயந்தா. எப்படிதான் பெருமாள் திருமலையை தூக்கினான் பாத்தியா, குஹனுக்கு என்னமா போய் அவனை போய் கட்டிண்டான் பாத்தியா, ஆஞ்சநேயன் இடத்துல தன்னையே கொடுக்கறதுக்காக தாயாருடைய சூடாமணியை கொண்டு வரும் பொழுது அப்படியே தன்னையே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியே அணைச்சுட்டான். யாருக்கு கிடைக்கும் அது? அதற்கு மேல உயர்ந்ததா ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு பெருமாளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால போய் தன்னையே கொடுத்து கட்டின்ட்டான். எப்படிப்பட்ட ஒரு குணம் பாத்தியா அவனுக்கு. எல்லாரிடத்துலயும் எப்பயுமே இனிமையா பேசுமா ராமன். அவனுக்கு தப்பா பேசவே தெரியாது. யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட இருப்பான். எப்படிப்பட்ட குணம் அவனுக்கு. ஏன் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் சிரிச்சுண்டு இருக்க தெரியல? பெருமாளை பார்த்தாலே அவன் இடத்துல போய் காலில் போய் விழுந்துடணும்னு தோணும் இல்லையா? குணைர்தாசியம் உபாகதான்னு லக்ஷ்மணன் சொன்னான். லக்ஷ்மணன் நினைக்கிறான் நான் அவனுக்கு தம்பி, அதனால அவனுக்கு கைங்கரியம் பண்ண கடமைப்பட்டவன் அவனுக்கு தோணல. குணைஹி தாசியம் உபாகதா. நான் அவனுக்கு தாசன், தம்பினால கிடையாது, குடல் துபக்குனால கிடையாது. அவனு குணங்களுக்கு தோற்று நான் அடிமையாக இருக்கேன். ஆரா அமுதே அடியேன்னு சொன்னான். ஆரா அமுதேன்னு அவனுடைய அனுபவத்தை நினைச்சு அடியேன்னு சொன்னான். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷங்கிற ஞானத்தினால நம்மாழ்வார் அடியேன்னு சொல்லலையா இங்க. அவனுடைய குணங்களும் அவனுடைய அனுபவ பிரகாரத்தையும் பார்த்து தோற்று புற்கவ்வி அவன் திருவடியில விழுந்து அடியேன்னு சொல்லினான். அவளை பார்த்தாலே காலில் விழணும்னு தோணும். அவளை முடியவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட குணங்கள் என்னோ அவனுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். திவ்யாணி ரமணீயானி கர்மாணி அப்படின்னு சொல்லி அவனுடைய கதைகள்லாம் அப்படி இருக்கு. எப்படி கட்டின்டான் பாத்தியா அவனை. சபரிக்கு எப்படி அப்படி சாட்சியாக இருந்து மோட்சத்தை கொடுத்தான் பாத்தியா அவனுக்கு பெருமாள் இல்லையா? எவ்வளவு நாளாக கல்லா இருந்தா அகல்ய, அந்த அகல்யாவை அவனுடைய பாதுகானுடைய தூளி அவளை ரட்சணம் பண்ணிடுது. ஆனா அந்த அகல்யக்கு தோணுமா தான் தப்பு பண்ணினதுனாலதான் இந்த மாதிரி ஆயிட்டோன்னு அவளுக்கு ஏதாவது மனசுல சங்கோச்சம் இருக்க போகுதுன்னு அடுத்த க்ஷணம் அவ காலில் போய் விழுந்தானே அந்த சக்கரவர்த்தி பெருமாள். எப்படி இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடி அந்த தாயார உத்தாரணம் பண்ணது இந்த தெய்வம், அடுத்த க்ஷணம் தன்னை மனுஷனாக பாவனை பண்ணிக்கொண்டு அவள் திருவடியில போய் விழுந்தது. அப்படின்னா இந்த மாதிரி தெய்வம் எங்க பார்க்க முடியும்? காப்பாத்தோம், காப்பாத்தின அடுத்த க்ஷணத்துல காலையே விழுந்துரும். எங்க போய் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் பேசிண்டே இருப்பாள். கதையந்தா துஷ்யந்தீச்ச ரமந்திச்சா. அதனால சொல்றவா அதனாலேயே சந்தோஷப்படுவர்கள், கேட்கிறவா கேட்கறதுனாலேயே சந்தோஷப்படுவர்கள்னு சொல்லணும். துஷ்யந்தி ரமந்தி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கேங்கிறதுனால சொல்லணும். இப்போ வக்தாரஹா தத் வச்சனேன அனன்ய பிரயோஜனேன துஷ்யந்தி. சொல்லும் பொழுது அந்த சொல்றது மாத்திரம்தான் பிரயோஜனம், அதை காட்டிலும் தனியான பிரயோஜனம்ங்கிறது கிடையவே கிடையாது. சொல்லுவதையே பிரயோஜனமாக கொண்டு ரமித்துக் கொண்டு சொல்லுவர்கள், சந்தோஷப்பட்டு கொண்டு சொல்லுவர்கள். ஸ்ரோதாரஹா தத் சிரவணேன அனவதிக அதிசய பிரியேன ரமந்தே. அவனை கேட்க 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 கண்களை மூடிக்கொண்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நினைச்சு அதனால அவனிடத்தில் இருக்கக்கூடியதான பிரீத்தி மேம்பட்டு 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 அவனுடைய திருக்கல்யாண குணங்கள்லேயே ரமித்து கிடப்பர்கள் அப்படின்னு அர்த்தம். மூழ்கி கிடப்பர்கள்னு அர்த்தம். இவா சொல்றதையே பிரயோஜனமாக கொண்டு சொல்லி சந்தோஷப்படுவர்கள், கேட்டு 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 அவனுடைய திருக்கல்யாண குணங்களையே ஆழ்ந்து அமிழ்ந்து கிடப்பர்கள் கேட்கிறவா அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதுதான் அர்ஜுனா என்னுடைய பக்தர்களுடைய பிரகாரம். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தா பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தீஜா ரமந்திஜா. என்ன அழகான ஸ்லோகம் இது. இப்படிதான் நம்மளுடைய பொழுதுபோக்கு இருக்கணும். காலக்ஷேபம் என்னங்கிறது சொல்லி கொடுத்துட்டாளே, இப்படிதான் காலக்ஷேபம் நடக்கணும். காலக்ஷேபம்னா ஏதோ கிடையாது. காலக்ஷேபம்னா இதுதான், பெருமாளை பத்தி பேசிட்டே இருக்கணும், ஆனந்தமா கூத்தாடிட்டு இருக்கணும். கூத்தாட வேண்டாம்னு சொல்ல வேண்டிய ஆனந்த கூத்தாடணும் இல்லையா? தொண்டடிப்புடியாழ்வாரே சொன்னார் இல்லையா? அதனால இப்ப அவனுக்கு பாடியாடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர் சோறு பக்குமாறே இல்லையா? தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா. சும்மா உட்கார சொல்லலையே. தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் அப்படின்னு தந்துழாயே தனக்கு நிரூபக தர்மமாக உடையவனான பெருமாளுடைய திருவடிகளிலே பாடி ஆடி அப்படின்னு சொல்ல. துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களை பண்ணி அமுதம் உண்ணா. அதுதான அனுபவம். கைங்கரியம் தானே அனுபவம். அவனை பத்தி பேசுறது தான் அனுபவம், அவனை பத்தி நினைக்கிறது தான் அனுபவம், அவனை பத்தி சொல்றது தான் அனுபவம், அவனை பத்தி ஆடிண்டே பாடிண்டே இருக்கிறது தான் அனுபவம், கூத்தாடுறது தான் அனுபவம்.
அதனால நம்ம சம்பிரதாயத்துல கூத்தாடுறதுல அனுபவம் இல்லைன்னு நினைச்சுன்றாதீங்க இல்லையா? வரட்டு ஒரு அனுஷ்டானத்தினால பிரயோஜனமே கிடையாது. பெருமாளை பக்தியில நினைச்சுண்டு ஆனந்தமா பாடுறதும் ஆடுறதும் தான் நம்ம சம்பிரதாயம். இல்லைன்னு சில பேர்லாம் நினைக்கிறா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்டு. அவனை நினைச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. கால் தானா ஆடும். எவ்வளவு இடத்துல தாயார் பாடி பாடின்றா. நம்மாழ்வார் ஆடி ஆடின்னு சொல்ற. ஆடி ஆடி அகங்கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிவானும் இவ்வாணுதல். எப்படின்னா நம்மாழ்வார் பாடிண்டே இருக்கார். கிருஷ்ணா வாசுதேவா முகுந்தா நாராயணான்னு சும்மாவே இருக்க முடியாத பாடல. ஆடி ஆடி கால் கூத்தாடிண்டே இருக்கு. ஏன் பெருமாளை நினைச்சு நினைச்சு கூத்தாடிண்டே இருக்கு. எங்க இருக்கான் பெருமாள், எங்க இருக்கான் பெருமாள், எங்க இருக்கான் பெருமாள்னு நாடி நாடி நரசிங்கா என்று வாடிவானும் இவ்வாணுதலே அப்படின்னு அவனை பாடுறா, அவனை ஆடுறா, அவன் இங்க இருக்கானோ அங்க இருக்கானோ தேடி தேடி போய் நாடுறா. அப்படியும் பெருமாளை காண முடியல. அதனால அது வாடுறது. வாடி வாடி இவ்வாள் முதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாரானவள் அதனால வாடி போகிறாள் அப்படின்னா அவள் தானே நமக்கெல்லாம் பிரமாணம். அதனால பாடணும், ஆடணும், தொண்டு பூணணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவனை பத்தி பேசணும், அவனை பத்தி ரமிக்கணும். இதெல்லாம் நமக்கு உண்டு. இதுதான் எனக்கு சந்தோஷம்னு பெருமாள் தானே சொல்றான் இல்லையா? கதம் எப்படி என்ன அனுபவிப்பா? இப்படிதான் அனுபவிப்பா அர்ஜுனான்னு சொல்றான். இது வரைக்கும் பார்த்தோம் அழகா. ரொம்ப ஆசைப்பட்ட ஸ்லோகமா இருக்கிறதுனால அடியேன் திருப்பி விண்ணப்பம் பண்ணேன். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் தேன ஏன மாம் உபயாந்தி தே. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயான். 3 தடவை படிக்கலாம். 10வது ஸ்லோகம். சுவாமி ராஜாசுவாமி அடியன் படிக்கும். அடியன் தாசன் சுவாமி. தேஷாம் சததயுக்தானாं பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாபுபாயந்தி தே. தேஷாம் சததயுக்தானாं பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபாயந்தி தே. தேஷாம் சததயுக்தானாं பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபாயந்தி தே. உபயாந்தி தே. வெரி குட். ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாண ஸ்லோகம் நமக்கு. பிரம்மசூத்திரத்துல கூட இதை பிரமாணமா எடுக்க போறான். அடியன் அடுத்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா அதை நான் விண்ணப்பம் பண்றேன். ரொம்ப அழகா பிரம்மசூத்திரத்துல ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானம் பண்றதுக்கு பிரமாணமா இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறான். அதை தனியா விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. தேஷாம் சததயுக்தானாம் மயி சததயோகம் ஆசம்சமானானாம். அப்படி என்னிடத்துல எப்பயுமே சேர்ந்து இருக்கணும். சதத யோகம்னா என்னைக்குமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாய், ஆசைப்படக்கூடியவர்களாய், ஆசம்சமானானாம் ஆசையோடே இருப்பவர்களாய் அர்த்தம். சததயோகம் ஆசம்சனானாம் எப்பயுமே என்னோட சேர்ந்தே இருக்கணும். பெருமாள் எங்க போனாலும் பின்னாடியே போயிட்டு இருக்கணும். பெருமாள் எந்த இடத்துல நின்னாலும் அவனுக்கு சொன்னாலே அகம் சர்வ கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதே அப்படின்னு இளையாழ்வார் ராமனும் தாயாரும் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் கூடவே இருந்து சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசித உச்சித கைங்கரியங்களை பண்ணினா போலே இந்த பக்தன் எப்பயுமே என்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவானாம். அப்படி மாம் பஜமானானாம் அகம் அப்படி என்னோடே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா பஜனை பண்ணிட்டே இருக்கா. பஜனைனா என்ன அப்படின்னா கீதையை பொறுத்த வரைக்கும் பஜனா அப்படின்னு சொன்னாலே பக்தி யோகம்னு அர்த்தம், உபாசனம்னு அர்த்தம், தியானம்னு அர்த்தம். அந்த பஜனத்தினுடைய பிரகாரத்தை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். வாஜினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படின்னு. பஜந்தே அப்படின்னா உபாசனம் பண்ணுவர்கள்னு அர்த்தம். என்ன அப்படின்னா அப்படியே கண்களை மூடிட்டு பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறது, வேற எந்த சிந்தனையும் இல்லாம. பஜமானானாம் அகம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா தமேவ புத்தியோகம் அப்படின்னு விபாக தசாபன்னம் பிரீத்திபூர்வகம் ததாமி ஏனதே மாம் உபயாந்தி. எப்படிப்பட்டதான முதிர்ந்த பக்தி நிலை அந்த மனசுக்குள்ள இருந்தா, அந்த பக்தனுடைய திருவுள்ளத்துல இருந்ததுன்னா
அவன் என்னை அடைய முடியுமோ? விபாக தசாபன்னம், விபாக்கன்னா முதிர்ந்த நிலை, பரிபக்வமான நிலை. அந்த பக்தி எப்படிப்பட்ட பரிபக்வ நிலையை அடைந்தால் என்ன அடைவானோ? ஏனமாம் உபயாந்தி, எப்படிப்பட்ட பரிபக்வமான பக்தி நிலை அவன் உள்ளத்துல இருந்தா என்ன சேருவனோ அப்படிப்பட்ட பரிபக்வமான நிலையை பிரீதி பூர்வகம் ததாமி, சந்தோஷத்தோட நான் கொடுப்பேன்னு பெருமாள் சொல்றான். இவன் பக்தி பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். அதுக்கு மேல பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்டதான உண்மையான பக்தி பூரணமாகறதுக்காக தானே விஷயத்தை பண்றான். எப்படிப்பட்ட ஸ்லோகம் பாருங்க. ஏன் அப்படின்னா, பக்தனுக்கு இவன் பக்ஷபாத்தி. பக்தன்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு கேட்டா தன்னுடைய காரியமா பெருமாள் நினைச்சுக்கிறான் தானே அர்த்தம். இங்க இவன் பண்றான்னு இங்க சொல்லலையே. அவன் பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறான், என்னிடத்துல சேரணும்னு ஆசைப்படுறான். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, எந்த விதமான பரிபக்வமான நிலையில பக்தி பண்ணா என்ன அடைய முடியுமோ அப்படிப்பட்டதான பரிபக்வமான பக்தி நிலைய நானே அவனுக்கு கொடுக்கறேன். கொடுக்கும் பொழுது சந்தோஷமா கொடுக்குறேன். இந்த குழந்தை என்னை பத்தி நினைக்கணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு அவனுடைய திருவுள்ளத்துல உட்காந்து நானே அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான் இல்லையா? தேஷாம் சததயுக்தானாம் மயி சததயோகம் ஆசம்சமானானாம் மாம் பஜமானானாம் அகம் தமேவ புத்தியோகம் விபாக தசாபன்னம் பிரீத்திபூர்வகம் ததாமி. எந்த புத்தியோகத்தை கொண்டு என்ன அடைய முடியுமோ அப்படிப்பட்டதான புத்தியோகம், அப்படிப்பட்டதான பக்தி நிலை, முதிர்ந்ததான அப்படிப்பட்ட பக்தி நிலைய நானே கொடுக்கிறேன். கொடுக்கும் பொழுது பிரீத்திபூர்வகமாக சந்தோஷத்தோட ஆசையோடு நான் கொடுக்கிறேன். குழந்தை நன்னா என் இடத்துல பக்தி என்ன அடையணுங்கிற ஒரு சந்தோஷத்தாது நானே கொடுக்கிறேன்னு சொல்றேன். இதுதான் நமக்கு பிரமாணம். பெருமாள் நமக்குன்னா தனியாதான் நடந்து, மற்றவாளையும் நம்மளும் ஒன்னா பார்க்க மாட்டான். பெருமாள் நமக்குன்னா நம்மளுடைய காரியத்தை அவனுடைய காரியமாக நினைச்சு பண்ணும். உள்ளுக்குள்ள உட்காண்டு நமக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் அவனே கொடுப்பான். ஏன்னா நம்மளுடைய முயற்சியில பண்ணினோம்னா ஒண்ணும் நடக்க போறது இல்லை. ஆனா பெருமாள் உள்ளுக்குள்ள பண்ணினான்னா யாரால தடுக்க முடியும்? அதனாலதான் அப்ரகம்பியேனன்னு எப்படி சொல்லிட முடியும்? அப்ரகம்பியம்னு 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்ரகம்பியம்னா தடையே இல்லாது. மனுஷனுடைய ஒரு பிரயத்தனம்னு வந்தாலே விக்னங்கள் தானே வரும். அப்ப எப்படி தடையே இல்லாம பண்ண முடியும்? அப்படின்னா அதை கொடுக்கணும்னு நினைக்கிறது யாரு? பெருமாள். சந்தோஷத்தோட பெருமாள் நினைக்கணும் பொழுது, பெருமாள் நிரங்குஷ சுதந்திரனா இருக்கும் பொழுது யாரால தடை பண்ண முடியும்? பக்தி ஏற்படணும்னு பெருமாள் திருவுள்ளத்துல நினைச்சேன்டா, அப்படிப்பட்டதான புத்தி யோகத்தை தரணும்னு பெருமாள் திருவுள்ள கருத்து வந்துருத்து அப்படின்னு கேட்டா யாராலையும் தடை பண்ண முடியும்? யாராலையும். அந்த ஜீவனே வேண்டாம்னு நினைச்சா கூட அதை விளக்க முடியாது. ஏன் அப்படின்னா பெருமாள் தரணும்னு முடிவு பண்ணிட்டான். காட்டுவான். நம்ம பார்க்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதற்கு மேல காட்டுறது பெருமாளுடைய வேலை. கிஞ்சா தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு இந்த 2 ஸ்லோகமும் அபாரமான ஸ்லோகம். மறக்கவே கூடாது, மறக்கவே முடியாத ஸ்லோகம். தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு. அடுத்தது யார் சேவிக்கிறீள்? கமலாமா படிங்கோ 3 தடவை. எத்தனை சுவாமி இது அத்தியாயம்? 12. இது 10வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். 10th அத்தியாயம் 11th ஸ்லோகம். கமலாமா படிங்கோ. தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் ஆத்மபாவஸ்தே ஞானதீபேன பாஸ்வதா. தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் ஆத்மபாவஸ்தே ஞானதீபேன பாஸ்வதா. தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் ஆத்மபாவஸ்தே ஞானநதீபேன பாஸ்வதா. பாவஸ்தோ, பாவஸ்தே இல்ல பாவஸ்தோ, பாவஸ்தா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தையோட சேரும் பொழுது பாவஸ்தோ அப்படின்னு அர்த்தம். நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. ஓகே. தேஷாமேவ அனுகிரகார்த்தம், அவர்களுக்கே அனுகிரகம் பண்ணணுங்கிற காரணத்தினால, தேஷாமேவ அவர்களுக்கு, அந்த மகாத்மாக்களான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதை பொருட்டு, அர்த்தம் அர்த்தம் அனுகிரக அர்த்தம், தேஷாமேவ அனுகிரகார்த்தம் ஆத்மபாவஸ்தா. நன்ன கவனிக்கணும். தேஷாம் மனோவிருத்தௌ விஷயத்தையா அவஸ்திதா அப்படின்னு.
அவளுடைய மனசு எந்த இடத்துல பிரவருத்தியாருதோ அந்த இடத்துல இவனே போய் உட்காந்துக்கிறான் பெருமாள். அவஸ்திதா தேஷாம் மனோவிருத்தௌ விஷயத்தையா அவஸ்திதா மதியான கல்யாண குணாம்ச்ச ஆவிஷ்குர்வன்னு. பாருங்கோ, அவஸ்திதா பெருமாள் எங்க போய் உட்காந்துக்கிறான்? அவனுடைய எந்த இடத்துல இவனுடைய பாவங்கள் தோன்றதோ, எந்த இடத்துல இவனுடைய பக்தி மலர்றதோ, எந்த ஹிருதயத்துல இவனுக்கு பக்தி ஏற்படுறதோ, எந்த ஹிருதயத்துல இவனுக்கு எம்பெருமான் விஷயமான ஒரு திருக்கல்யாண குணங்கள் ஏற்படுறதோ அந்த இடத்துல பெருமாள் தானே உட்காண்டு அவஸ்திதா மதியான கல்யாண குணான் என்னுடையதான திருக்கல்யாண குணங்களை ஆவிஷ்குர்வன்னு காட்டவே கண்டபாதக மலம். ஆவிஷ்குர்வன்னு, ஆவிஷ்குர்வன்னு என்ன அர்த்தம்? தானே காமிக்கிறான்னு அர்த்தம். அது ஏற்படும்படியாக பண்றான் பெருமாள். ஆவிஷ்குர்வன்னு கல்யாண குணங்கள் இவன் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த திருக்கல்யாண குணங்களை அந்த பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் சந்தோஷத்தோட அவனே இவனுக்கு தோணும்படியாக பண்றான். நம்ம நினைக்காம நம்மள கண்களை மூடினோம்னா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களும் அவனுடைய உண்மையான பிரபாவமும் அவனுடைய உண்மையான நிலையும் தானே தோன்றும். மகாத்மாக்கள் அப்படித்தானே பார்த்திருக்கோம். படிச்சு ஞானத்தை ஏற்படுத்திக்கலையே, படிச்சு மாத்திரம் ஞானத்தை ஏற்படுத்திக்கிறது இல்லையா? ஏன் அப்படின்னா பெருமாள் சந்தோஷத்தோட உள்ளுக்குள்ள உட்காந்து அப்படியே கண்கள்ல காட்டிண்டே வர, ஒவ்வொரு காட்சியா காட்டிண்டே வர, ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்களா காட்டிண்டே வர. ஆவிஷ்குர்வன்னு காட்டிண்டே வரான். அதை அப்படியே தானே காட்டுறான்னு அர்த்தம். மத் விஷய, இதனால என்ன ஆகிறது? இவன் விஷயமான ஞானம் நன்னா தெரியுது. ஏன் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல கையில ஒரு நெல்லிக்கனி இருக்கு அப்படின்னு கேட்டா பாக்குறவாளுக்கு கண்ணுக்கு பக்கத்திலேயே இருக்கு, நெல்லிக்கனின்னு தெரியுது. இதுல ஏதாவது குழப்பம் வருமா? என்ன குழப்பம் இருக்க போறது இதுல? அதான் கையிலேயே இருக்கே இல்லையா? ஒரு நெல்லிக்காய் தியரட்டிக்கலா படிக்கிறதுக்கும் கையில அதை வச்சு பார்த்து அதை சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தியரட்டிக்கலா படிக்கும் பொழுது இப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும், அது பார்க்கறதுக்கு பச்சையா இருக்கும், அது பார்க்கறதுக்கு புளிப்பா இருக்கும், அதனுடைய தன்மை குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இப்படிங்கிறது எப்படி இருக்கு? அழகா நெல்லிக்கையை கையில பார்த்து அதை தொட்டு பார்த்து அது பச்சையா இருக்கிறதுக்கு நம் கண்களால நம்மளே பார்த்து அதை விண்டு அப்படியே வாயில போட்டுண்டா புளிப்பா இருக்கிறத பார்த்து நமக்கு என்னைக்காவது கோல்டு இருந்ததுன்னா அதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு தீரறத நம் கண்ணு கூடாவே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறதுங்கிறது வேறதானே. அதனால என்ன பண்ண போறான் பெருமாள்? திருக்கல்யாண குணங்களை தானே உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு காமிச்சு கொடுத்து பெருமாள் இன்னப்பட்டவன் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். எங்கே வேதாந்தத்துக்குலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா பெருமாள் காட்ட போறானே. வேதாந்தத்துல யார் இருக்கா? பெருமாள் தான் இருக்கா. அதே பெருமாள் தான் பக்தனுடைய மனசுக்குள்ள உட்காந்து தானே காட்ட போறான். அப்ப வேதாந்த விஷயம் என்ன இருக்க போறதோ அந்த வேதாந்த விஷயத்தினுடைய எல்லா சாரத்தையும் பெருமாள் உள்ளுக்குள்ள உட்காந்து தானே காட்ட போறான். அப்ப மத் விஷய ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானம் அப்படிங்கிற தீபத்தினால் பாஸ்வதா தீபேனா, பாஸ்வதா அப்படின்னா மிளிர்ந்து விட்டு எரியக்கூடியதான தீபம். ஒரு தீபம் நன்னா எரியறது அப்படின்னா ஜொலு 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 அதுக்குள்ள ஒரு தேஜஸ் தெரிஞ்சுட்டே இருக்கு இல்லையா? அதை சுத்தி எவ்வளவு ஒரு அழகான வெளிச்சம் தெரியும். அந்த பாஸ்வதா தீபேனா அப்படின்னு அழகாக மெளிர்ந்து எரியக்கூடியதான தீபத்தினால், ஞான தீபத்தினால், என் விஷயமாக மெளிர்ந்து எரியக்கூடியதான ஞான தீபத்தினால் ஞான விரோதி பிராச்சீன கர்ம ரூப அஜ்ஞானஜம் அப்படின்னு ஒரு இடத்துல இருள் போகணும் அப்படின்னா வெளிச்சம் வந்த மாத்திரத்துல, தீபம் ஏத்தின மாத்திரத்துல அந்த இடத்துல இருள் எல்லாம் போயிடும், தொலைஞ்சு போயிடும், அந்த க்ஷணமே தொலைஞ்சு போயிடும் போல இவனுடைய ஞானங்கிற தீபம் இவனுடைய அனுகிரகத்தினாலேயே உள்ள ஏற்படும் பொழுது இவ்வளவு காலம் இவனால அஜ்ஞானம்ங்கிற இருள்ல இருக்கக்கூடியதான பிராச்சீன கர்ம ரூப அஜ்ஞானச்சம், கர்மாவினால் தானே அவனுக்கு அஜ்ஞானம் ஏற்பட்டிருக்கு. பிராச்சீனமான கர்மாதான பூர்வ கர்மாக்களினுடைய வினை பயனாலதானே அவனுக்கு அஜ்ஞானம் ஏற்படுறதுக்கு. அந்த அஜ்ஞானமானது இது உண்மையான ஞானம் வளரத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானமானது மத்யதிரிக்த பூர்வாபியா விஷய பிராவண்ய ரூபம் தமோ நாசயாமி அப்படின்னு சொல்லி. அதனால என்னுடைய என்னை தவிர மற்ற விஷயங்கள்ல அஜ்ஞானம் இருக்கிறதுனால, இருள் இருக்கிறதுனாலதான் என்னை தவிர்ந்த மற்ற விஷயங்கள்ல இவனுக்கு ஆசையே இருந்திருக்கு. அது ஒரு தமோ ரூபம் தானே. இருள் இருக்கிறதுனால ஏற்பட்டக்கூடிய தமோ குணத்தினாலதான் என்னை தவிர்ந்த வேற விஷயங்கள்ல அவனுக்கு ஆசையே ஏற்படுறது. என்னுடைய தீபம் ஏற்பட்டதுனால, அதனுடைய பிரகாசத்தினுடைய பிரபாவத்தினால இந்த அஜ்ஞானம் கழியறது. அஜ்ஞானம் கழிஞ்சது அப்படின்னா என்னை தவிர்ந்த வேற விஷயங்கள்ல அவனுக்கு ஆசை தீரறது, அவனுக்கு அந்த தமசு போயிடுது அப்படின்னா என் விஷயமான பக்தி மேலும் 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 வளரது அப்படின்னு சொல்றான். தேஷாமேவ அனுகிரகார்த்தம் ஆத்மபாவஸ்தா தேஷாம் மனோவிருத்தௌ விஷயத்தையா அவஸ்திதா
மதியான் கல்யாண குணாம்ச ஆவிஷ்குர்வன் மத் விஷய ஜானாக்கியன பாஸ்வதா தீபேன ஞான விரோதி பிராச்சீன கர்ம ரூப அஜானஜம் மத் வத்திரிக்த பூர்வாபியா விஷய பிராவண்யம் தமஹா நாசயாமி அப்படின்னா. நாசயாமி எதை அழிப்பேன்? தமோ ரூபமாக இருக்கக்கூடியதான இருளை அழிப்பேன். அந்த தமோ ரூபமான இருள் இருந்ததுன்னா என்ன தவிர்த்த வேற விஷயங்கள்ல ஆசை இருக்கும். அந்த தமோ ரூபத்தை அழிஞ்சு போயிடும். அது அஜ்ஞானத்தினால ஏற்படுறது, இருள்னால ஏற்படுறது. என் விஷயமான ஞான தீபம் ஏற்படுறதுனால என் விஷயத்தை அறிய ஒட்டாம இருக்கக்கூடியதான இந்த அந்தகாரம் அந்த க்ஷணமே போயிடும். அதனால என்னிடத்துல பக்தி மேலும் மேலும் வளரும் அப்படின்னு சொல்றான். அதனால தேஷாமேவ அனுகிரகார்த்தம் அனுகம்பார்த்தம் அப்படின்னா இயற்கையான ஒரு மயர்வரா மதி நலம் அருளினன் எவனவன்னு சொல்றோம் இல்லையா? அதுதானே தேஷாமேவ அனுகம்பார்த்தம். அருளினன் அப்படின்னாலே அனுகம்பைன்னு அர்த்தம், தயைன்னு அர்த்தம், கருணைன்னு அர்த்தம். அருளினன் நீ கேட்டு கொடுக்கல, அருளினன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இயற்கையாக நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால இவன் நன்னா இருக்கணுங்கிறதுனால இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதின் பொருட்டு இவனுடைய திருவுள்ளத்துல போய் உட்கார்ந்து இவனுடைய ஹிருதயத்துல போய் தானே பிரவேசம் பண்ணி ஆசையோட தன் விஷயமான குணங்களையும் தன் விஷயமான ரூபத்தையும் தன் விஷயமான ஸ்வரூபத்தையும் தன் விஷயமான பிரபாவங்கள் எல்லாத்தையும் தானே காட்டுன்னு காட்டி கொடுத்துடுறான். அதனால இவனுடைய ஞானம் தீரறது. ஞானம் வந்தது அப்படின்னா அஜ்ஞானம் தீர்ந்துடும். அஜ்ஞானம் தீர்ந்தது அப்படின்னா அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட தமோ குணம் போயிடும். அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட தமோ குணம் போயிடுது அப்படின்னு கேட்டா மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடியதான பிராவண்யம் போயிடும். தன் விஷயமான ஆசை மட்டுமே மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞான ஜந்தமஹா நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு இந்த கடைசி 3 ஸ்லோகமும் ரொம்ப அழகான ஸ்லோகம். எவ்வளவு தடவை வேணா அனுபவிக்கலாம். மத்கிதா மத்கத பிராணாஹா உதயந்தஹா பரஸ்பரம் கதயந்தமாம் நித்யம் துஷ்யந்தீதா ரமந்திச்சா இப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாம புத்தியோகம் தே ஏனமாம் உபயாந்தி தே. நான் சும்மா இருக்க போறதில்ல, அவ ஆசைப்பட்டாங்கிற ஒரு காரணத்தையே பற்றாச்சாக கொண்டு நான் அவர்களுக்கு என் விஷயமான புத்தியோகத்தை நானே கொடுப்பேன். இப்படிப்பட்டதான புத்தியோகமும் பக்தியும் என்னிடத்துல இருந்ததுன்னா என்னை அடைவர்களோ அப்படிப்பட்டதான புத்தியோகத்தை கொடுப்பேன். எப்படி கொடுக்க போறேன்? அவர்களுடைய எனக்கு அவர்களிடத்துல இருக்கக்கூடியதான நிர்வியாஜமான கிருபையினால அவர்களுடைய ஹிருதயத்திலேயே இருந்து கொண்டு எந்த இடத்துல எண்ணங்களும் பாவங்களும் மனோவிருத்திகளும் ஏற்படுமோ அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அவ என்னுடையதான திருக்கல்யாண குணங்களை எல்லாத்தையும் ஆவிஷ்காரம் பண்ணிக்கொண்டு அப்படிப்பட்டதான ஞான தீபத்தை கொண்டு மெளிர்ந்து விட்டு எரியக்கூடியதான ஞான தீபத்தை கொண்டு அஜ்ஞானங்கிற தமசை ஒழித்து அதனால ஞானம் வளரும்படியாகவும் பக்தி வளரும்படியாகவும் நானே பண்ணுவேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றேன். இதற்கு மேல என்ன வேணும் நமக்கு? இங்கே நம்மளோட பரம் என்ன இருக்கு? நம்மளுடைய பொறுப்புன்னு ஏதாவது இருக்கா? நம்மளுடைய பொறுப்புங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் இங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அடியேன் மேல படிக்கலாம். அர்ஜுன உவாச்சா பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் ஆகுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. அர்ஜுன உவாச பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் ஆகுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. 2 பேர் படிக்கலாம். ஒரு ஸ்லோகத்தை ஒருத்தர் 3 பேர், இன்னொரு ஸ்லோகத்தை இன்னொருத்தர் 3 பேர் படிக்கும்படியா பண்ணலாம். சரியா? விஜயம்மா படிங்கோ. முதல் ஸ்லோகத்தை 3 தடவை. சரிங்க சார். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவ அஜம் விபும். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவ அஜம் விபும். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவ அஜம் விபும் அப்படின்னு சொல்லு. அடுத்தது வாசுகியம்மா அடுத்த ஸ்லோகத்தை 3 தடவை படிக்கும். ஆகுஸ்த்வாம் ருஷயோ சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா அஸ்திதோ தேவலோ வியாசா ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. ஆகுஸ்த்வாம் ருஷயா சர்வே
देवशिर्नारदस्तथा आसितो देवलो व्यास स्वयं सैव प्रवीचि मे आहुस्त्वमां ஆசித்தோ இல்ல, ऋषय அசித்தோ. आस- அசித்தோ. असितो அசித்தோங்கிறது आसि அசித்த आसि மகரிஷி. ம். आसितो sorry. आहुस्त्वमां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यास स्वयं सैव प्रवीचि मे அப்படி. இப்ப அடுத்தது அர்ஜுனன் கேள்வி கேட்க போறான். ஏவம் சகலேதர விசஜாத்தியம். மேல பாருங்க, இந்த ஸ்லோகத்துக்கு மேல இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த 2 ஸ்லோகத்துக்குன்னு உண்டான அவதாரிகை கீதா பாஷ்யம். ஏவம் சகலேதர விசஜாத்தியம் பகவத் அசாதாரணம் ஸ்ருண்வதாம் நிரதிசய ஆனந்த ஜனகம் கல்யாண குணகண யோகம் ததைஸ்வர்ய விததிஞ்ச ஸ்ருத்வா தத் விஸ்தாரம் ஸ்ரோது காமஹ அர்ஜுனஹ உவாச்சா. ஏவம் சகலேதர விசஜாத்தியம், எல்லார காட்டிலும் உயர்ந்தவன், விலட்சணமானவன், அதி உயர்ந்தவன், அதி விலட்சணமானவன், வேறுபட்டவன் அர்த்தம். விலட்சணம்னா வேறுபட்டவன், யாருக்குமே இல்லாத தனிப்பெருமையை உடையவன், தனித்து பெருமையை உடையவனுக்கு விசஜாத்தியம்னு பேர். எந்த ஜாத்தியிலுமே அவனை சேர்க்க முடியாது. அச்சேதனமாவன் கிடையாது, சேத்தனமாவன் கிடையாது, பத்தாத்மாவா கிடையாது, முக்தாத்மாவா கிடையாது, நித்யாத்மாவா கிடையாது, தேவதாந்திரங்களா கிடையாது. அவன் ஸ்ரீஜப்பதி, அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான் புருஷோத்தமன். அப்ப சகலேதர விசஜாத்தியம். இதரானா வேறு, எல்லா வேறுபட்ட வஸ்துக்களை காட்டிலும் அவன் வேறுபட்டவன். விசஜாத்தியம் பகவத் அசாதாரணம், அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான தன்மை. வேற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு தன்மை உண்டா? விலட்சணமான தன்மை உண்டான வேற யாருக்கும் கிடையாது. பரபிரம்மமான புருஷோத்தமனான ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஒருவனுக்கே சகலேதர விசஜாத்தியத்துவங்கிற குணம் பொருந்தும். அதை கேட்டோம் அப்படின்னு கேட்டா நிரதிசய ஆனந்த ஜனகம், கேட்க கேட்க அப்படியே ஆனந்தமா இருக்குமா நமக்கு. அது அவனுக்கு தெரியறது. பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் பெருமாளுக்கே உண்டான விலட்சணமான தன்மைகளை கேட்கும் பொழுது அனந்தமான ஆனந்த மனசுல ஏற்படுறதே. அப்படிப்பட்டதான கல்யாண குண யோகம் தத் ஐஸ்வர்ய விததிஞ்ச ஸ்ருத்வா, அப்படிப்பட்டதான கல்யாண குணங்களையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் கேட்டு இதனுடைய விஸ்தாரத்தை நம்ம கேட்கணும். அதை சுருக்கமா பெருமாள் சொன்னா போல அவனுக்கு தோன்றது, இன்னும் விரிவா கேட்கணுங்கிற ஆசைப்படுறது. ஏன்னா கேட்டா ஆனந்தமா இருக்கு. அவனுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடியதான அவனுடைய பெருமைகளை கேட்கும் பொழுது ஆனந்தமா இருக்குங்கிறத அவன் உணர்ந்து அறிந்து தெரிந்து அப்படிப்பட்டதான கல்யாண குணங்களையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் சுருக்கமாக பெருமாள் அருளி செய்ததா போல அவனுக்கு தோணி அதை விஸ்தாரமா கேட்கணும்னு ஆசைப்பட்டு தத் விஸ்தாரம் ஸ்ரோது காமஹா, அதனுடைய விஸ்தாரத்தை கேட்கறதுக்கு ஆசை உடையவனாய் அர்ஜுனஹா உவாச்சா. அப்படிப்பட்டதான அர்ஜுனன் சொல்றான். என்ன சொல்றான்? பரம் பிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஹு த்வாம் ரிஷய சர்வே தேவர்ஷிஹி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசஹா ஸ்வயம் செய்வ பிரவீஷிமே. அப்படி உனதான் பரபிரம்மம்னு சொல்றா, பரந்தாமான்னு சொல்றா, பவித்ரம் பரமம் பவித்ரம்னு சொல்றா, நீயே சாஸ்வதமான புருஷம்னு சொல்றா, திவ்யம் நீன்னு சொல்றா, ஆதிதேவம் நீன்னு சொல்றா, அஜம் விபும் எல்லாம் நீ தான் சொல்றா. வேதம் மாத்திரம் சொல்லல, வேதாந்தம் மாத்திரம் சொல்லல, ரிஷிகள்லாம் அதெல்லாம் சொல்றா, தேவர்ஷிகள் அததான் சொல்றா இல்லையா? தேவர்ஷிகள்லாம் சொல்றாங்கிறது மட்டும் இல்ல, நீயும் அததான் சொன்ன அப்படின்னா அது உண்மைன்னு தானே அர்த்தம். வேதாந்தம் அதுதான் சொல்றது. வேதாந்தத்தை உணர்ந்தவர்கள்னால தபோபலத்தினால உணர்ந்தவளான தேவர்ஷிகள் நாரதர் போன்றவர்கள் எல்லாம் அததான் சொல்றா. பரமாத்மாவான சாட்சாத்தான நீயும் அததான் சொல்ற அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனா சொல்றான். முதல்ல அர்ஜுனன் சொல்றான். அப்போ இதெல்லாம் வேதாந்தம் சொல்றதுங்கிறத தெளிவுபடுத்தணும்னு பகவத் ராமானுஜருக்கு திருவுள்ளம். அதனால பிரமாணங்கள் எல்லாத்தையும் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. பரம் பிரம்மா பரந்தாமா பரமம் பவித்ரம் இது யம் ஸ்ருதயா வதந்தி சஹி பவான். எதை இந்த ஸ்ருதிகள் வேதாந்தங்கள் பரபிரம்மம்னு சொல்றதோ, பரந்தாமான்னு சொல்றதோ, பரமம் பவித்ரம்னு சொல்றதோ அது நீதானே, தேவரீர் தானே. பவான்னா தேவரீர் தானே. அது பரம்பிரம்மா பரந்தாமா பரமம் பவித்ரம்னு வேதாந்தங்கள்லாம் எதை பறைச்சாற்றி கொண்டு சொல்றதோ அது தேவரீர் தானே. எங்க சொல்றது இல்லையா? அதனால உடனே யதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மா இதி. பிரம்மாவினுடைய லட்சணம், பரபிரம்மங்கிறது லட்சணம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா ஜன்மாத்தியஸ்ய யதஹாங்கிறத கொண்டுதான் அது பிரம்மம்னு தெரிஞ்சுக்க முடியும். பரபிரம்மத்துக்குன்னு உண்டான லட்சணம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான சராசர ரூபமான பூதங்கள் எங்கேருந்து ஏற்படுறது, ஏற்பட்ட பூதங்களான யாரால ஜீவனம் பண்றது, யாரால ரட்சிக்கப்படுறது, கடைசி காலத்துல யாரிடத்துல போய் லயமாகிறது,
அது அறியணும். அதுதான் பிரம்மம். தத் விஜிக்ஞாசத்வா தத் பிரம்மா. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. சராச்சர ரூபமான இந்த லோக பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாரும் யாரிடத்திலிருந்து ஏற்படுறா? ஏன ஜாத்தானி ஜீவந்தி. ஏற்பட்ட ஜீவராசிகள் எல்லாரும் யாரால உயிரோடு இருந்துருக்கா? எத் பிரயந்தி சம்விசந்தி. பிரளய காலம் ஏற்படும் பொழுது எல்லாம் எவனிடத்துல போய் முடுங்கிறது? தத் விஜிக்ஞாசஸ்வ. அவனை அறி. அப்படிப்பட்டதான வஸ்துவை அறி. அது பிரம்மம். தத் பிரம்மா. அடுத்த பிரமாணம் பிரம்மவித்து ஆப்னோதி பரம். பிரம்மத்தை அறிந்தவன் உயர்ந்த கதியை அடைவான். ஆப்னோதி பரம். ஆப்னோதினா அடைவான், பரம்னா உயர்ந்த கதியை அடைவான். பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்தவன், பரபிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரபிரம்மத்தை அறிஞ்சா மட்டும்தான் உயர்ந்ததான புருஷார்த்தத்தை அடைய முடியும். நீ கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருந்தா அடைய முடியாதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனாலதான் கர்ம காண்டம்னு தனியா எல்லாத்தையும் சொல்லி பின்னாடி ஞான காண்டம்னு இருக்கு. அதுதான் வேதாந்தமா இருக்கு. வேதாந்தம் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை அறிந்தால் ஒழிய நீ புருஷார்த்தத்தை அடைய முடியாது. அந்த பெருமாளை உள்ளபடி நீ உணர்ந்துட்ட, அறிஞ்சுட்ட அப்படின்னு கேட்டா நீ உயர்ந்த கதியை அடைவாய். பிரம்மவித்து ஆப்னோதி பரம். அந்த பிரம்மம் யாரு? நீதான். யாரிடத்திலேருந்து ஏற்பட்டிருக்கு இதெல்லாம்? இந்த ஜீவராசிகள் யாரிடத்திலேருந்து ஏற்பட்டிருக்கா? யாரால ரட்சணம் பண்ணப்படுறா? பிரளய காலத்துல யாரிடத்துல போய் லயமாகறா? அது நீதான். சயோக வை தத் பரமம் பிரம்மா வேத பிரம்மைவ பவதி. சயோக வை தத் பரம் பிரம்ம வேதா. யார் அந்த பரமமான பிரம்மத்தை அறிகிறார்களோ பிரம்மைவ பவதி, அவர்களும் பிரம்மைவ பவதி, பிரம்மா அவளும் பரபிரம்ம நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் சொல்றோமே சாயுஜ்யம் உண்டுன்னு தானே சொல்றோம். பிரம்மைவ பவதி அப்படின்னா அவளே பிரம்மாவாயிடுற, பரபிரமமான புருஷோத்தமன் ஆயிடுறான்னு அர்த்தம் கிடையாது. பரபிரம்மத்துக்கே உண்டானதான அனந்தமான கல்யாண குணங்கள் இந்த ஜீவனுக்கும் ஏற்பட்டுடுறதுன்னு அர்த்தம். அந்த ஆனந்தங்கிற குணம் இவனுக்கும் ஏற்படுறது. பூர்ணமான ஞானம் எம்பெருமானுக்கும் உண்டு, முக்தாத்மாவுக்கும் உண்டு. பூர்ணமான ஆனந்தம் பெருமாளுக்கும் உண்டு, முக்தாத்மாவுக்கும் உண்டு. சங்கு சக்கரம் பெருமாளுக்கும் உண்டு, இவனுக்கும் உண்டு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை ஒழிந்த எல்லா குணங்களும் இவனுக்கும் உண்டு. அப்படின்னா அவன மாலேதான் ஆயிடுற. இன்னும் வித்தியாசமே இப்ப கவனிக்க முடியாது. நித்யாத்ம முக்தாத்மாக்களுடைய ஸ்வரூபம் பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் போலேயே தன்னை போலேயே எல்லாத்தையும் கொடுத்துடுறான்னு அர்த்தம். சயோஹவை தத் பரமம் பிரம்ம வேதா பிரம்மைவ பவதி. பிரம்மமாவே ஆயிடுறான். அப்படின்னா பிரம்மத்தை போலே அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் இவனுக்கும் ஒன்றுது. பிரம்மத்தை போலே ஸ்வரூபம் ஏற்பட்டுருது. பிரம்மத்துக்கு ஈடான ஆனந்தம் இவனுக்கும் ததா பரமந்தாம. அதே போல எப்படி பரபிரம்மா நீதான்னு சொன்னோமோ, இல்ல 3 பிரமாணங்களை கொடுத்து அப்படிப்பட்டதான பரபிரம்மம் நீதான். யார் பரபிரம்மம்னு சொல்லித்து? அது நீதான். எந்த பிரம்மத்தை அறிஞ்சா ஒன்னு அடைய முடியும்? அது நீதான். எந்த பரபிரம்மத்தை அறிந்து கொண்டால் அந்த பரபிரம்மம் போலேயே இருக்கக்கூடிய ஆகாரங்கள் ஏற்படும்? அது நீதான். அடுத்தது பரமன் தாமான்னு சொல்லணும். தாம சப்தா ஜோதிர் வச்சனா. தாமான்னு சொன்னாலே ஜோதின்னு அர்த்தம்னு அர்த்தம். ஜோதிங்கிற இடத்துலதான் தாமாங்கிற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணுவார்கள்னு பகவத் ராமானுஜர் சொல்றார். பரஞ்சோதிங்கிறதா வருது நிறைய இடத்துல. அதா யதத பரோ திவோ ஜோதிர் தீப்யதே. இந்த மூல பிரகிருதிக்கு அப்பால் பட்டு ஒரு உயர்ந்த ஜோதியானது ஒளிர்விட்டு வெளிர்கிறது அப்படின்னு அர்த்தம். திவோ ஜோதிஹி தீப்யதே. ஆகாசத்திலே உயர்ந்த தேசத்திலே ஜோதிஹி தீப்யதே. அந்த பரஞ்சோதிஷானது மிளிர்கிறது. பரஞ்சோதிஹி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்தியதே. அப்படிப்பட்டதான பரஞ்சோதிஷை அடைந்தவனாய் தன்னுடைய முழுமையான ஸ்வரூபத்தை மலரச் செய்கிறான். நிஷ்பத்தியத்தை. அவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு முக்தாத்ம நிலை ஏற்படும் பொழுது அவனுக்குன்னு உண்டான எல்லா குணங்களும் அவனுக்கு திருப்பி அப்படியே தெரிஞ்சு விடுறது. அவன் உண்மையா அனந்தமான திருக்கல்யாண குணங்களை உடையவன் தான். யாரு? இந்த ஜீவாத்மாவுக்கும் உண்டு. அது ஜீவாத்மா பூர்ண ஞானஸ்வரூபன், பூர்ண ஆனந்தஸ்வரூபன், பூர்ணமான ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்ற ஸ்வரூபன். அப்படி இருக்குமா நம்ம? இப்ப இல்லை. ஆனா முக்தாத்மாவா ஆகும் பொழுது, அந்த பரஞ்சோதிச போய் அடையும் பொழுது தனக்குன்னு உண்டான இயற்கையான நிலை அப்படியே வெளியில தெரியுது இல்லையா? சிறிய திருவடி அவதார நிலை ஏற்படும் பொழுது அவரும் மத்த போல ஒரு வானரம் போல இருந்திருந்தார். சுக்ரீவ மகாராஜாக்கு தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியங்களை பண்ணினார். ஆனா
ஒரு சமயம் ஏற்படும் பொழுது தான் யார் அப்படிங்கிறது ஜாம்பவான் போல இருக்கக்கூடிய பெரியோர்கள்னால உணரப்பட்டு தான் யார் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? அது போல இவனுக்கும் பரஞ்சோதிசான பெருமாளை அடையும் பொழுது தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படியே மலரும், தானா மலரும் அப்படின்னு சொல்றது. தன் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு அந்த அந்த தேவர்களை காட்டிலும் ஜோதிஷாம் ஜோதிஹி, எல்லா ஜோதிஷுக்கும் ஜோதியானவன் அவன் அப்படின்னு சொன்ன. அப்ப பரஞ்சோதிஷி யாரு? பவான், நீதான். பரபிரம்மான வேதாந்தங்கள் சொல்லித்தே அது நீதான். பரஜோதிஷுன்னு வேதாந்தங்கள் சொல்றதே அது நீதான். ததாச்ச பரமம் பவித்ரம், பரமம் பாவனம். பவித்ரம்னா என்னது? புண்ணியத்தை பாவனமாக்கக்கூடிய தன்மை, பவித்திரப்படுத்தக்கூடிய தன்மை. கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தோம்னா என்ன சொல்றோம்? நம்ம பாவங்கள்லாம் கழிகிறது, நம்ம புண்ணியமாயிடுறோம், புண்ணியாத்மாவா ஆயிடுறோம்னு அர்த்தம் இல்லையா? ததாச்ச பரமம் பவித்ரம், யார்? நீதான். ஸ்மர்த்தும் அசேஷ கல்மஷா அஸ்லேஷகரம் விநாசகரஞ்ச, இவனை நினைக்கும் பொழுது அசேஷ கல்மஷ அஸ்லேஷகரம், எல்லா விதமான தோஷங்களும் கல்மஷங்களும் ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான தாழ்ந்த எண்ணங்களும் தகாத எண்ணங்கள்லாம் படவே படாதான். இனிமே அவ்வளவுதான். பெருமாளை நினைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா எதுவுமே ஒட்டாது, ஒட்டாம போயிடும். விநாசகரம் அப்படின்னா அந்த க்ஷணமே அழிஞ்சு போயிடும் அர்த்தம். எப்படி அப்படின்னா யதா புஷ்கர பலாசா ஆபஹா நஸ்லிஷ்யந்தா ஏவம் விதி பாப கர்மம் ந ஸ்லிஷ்யதே அப்படின்னு சொல்றான். அவன் ஏன் பரமம் பாவனம்? தாமரையனுடைய இலையில எவ்வளவு தீர்த்தத்தை சேர்த்தாலும் அந்த தீர்த்தம் தாமரை இலையோட சேர்ந்து போகவே போகாது, சேர்ந்துதான் இருக்கு. மேல குத்தி பாருங்க, ஒட்டாது. திருப்பி அப்படியே கவுத்திட்டானா திருப்பி அந்த தீர்த்தம் கீழே விழுந்துடும். அதனால புஷ்கர பலாச ஆபஹா ந ஸ்லிஷ்யந்த, எப்படி தாமரை இலை மேல் ஒரு நீர் ஒட்டவே ஒட்டாதோ அது போல இவனுக்கு நஸ்லிஷ்யதே பாபத்னா பாப கர்மங்கள் ஒரு காலும் ஒட்டவே ஒட்டாது. ஏன் அப்படின்னா பெருமாளை போய் அடைய போறான், பெருமாளத்துல பக்தி பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, பெருமாளை போய் அடைஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டா இவனுக்கு பாவ கர்மம் ஒட்டவே ஒட்டாது. ஏன்? அவன் தான் பரமம் பவித்திரமாச்சு. அவனுடைய எண்ணம் இருக்கும் பொழுது அவனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது பாபகர்மாக்கள் எப்படி ஒட்டும்? ஒட்டவே ஒட்டாது. எப்படி தாமரை இலை மேல தண்ணீர் ஒட்டாதோ அது போல இவனுக்கு பாபகர்மங்கள் ஒட்டவே ஒட்டாது, இந்த ஜீவன்ல ஒட்டவே ஒட்டாது. தத்யதா இஷீகதூல மக்னௌ புரோதம் பிரதூய ஏதைவம் ஹாஸ்யர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி தூமலர் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு சொன்னாள் இல்லையாவோ? தீயினில் தூசாகும். எப்படி ஒரு ஒரு பஞ்சு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு நெருப்பு இருந்துருச்சுன்னா பஞ்சு மூட்டை 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 மூட்டையா வச்சுக்கலாம். ஆனா அக்னியினுடைய சமீபத்துல வந்துடுத்து அப்படின்னு கேட்டா அது எல்லாம் எரிஞ்சு போயிடும். அது போல எவ்வளவு பாபம் இருக்கலாம் அவனுக்கு, சஞ்சித பாபம் இருக்கலாம், பிராரப்த பாபம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா அக்னி பக்கத்துல வந்த பஞ்சு போல எப்படி அழிஞ்சு போகுமோ அது போல இவனுடைய பாபங்கள், இவனுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். தீயினில் தூசாகும் செப்பு. அதனால அவனை பாடிண்டே இரு, அவனை பஜனம் பண்ணிண்டே இரு. தூமலர் தூபித்தொழுது வாஜினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடயம் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இதுக்கப்புறம் வரக்கூடியதான எந்த பாவங்களும், இதற்கு முன்னாடி ஏற்பட்டதான சஞ்சித பிராரப்த பாவங்கள் எல்லாம் கழியும். அதனால் அவனை செப்பு, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பாடுன்னு சொன்னா இல்லையா தாயார்? இதுதான் சொல்றாவோ. வேதாந்த வாக்கியத்தினுடைய மூலந்தான திருப்பாவை. தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூய ஏதைவம் ஹா அஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே அப்படின்னு அக்னிக்கு பக்கத்துல வந்ததான பஞ்சு கூட்டம் எப்படி இருந்தாலும் அது அழியுமோ அது போல பாப கர்மங்களுடைய கூட்டம், கர்மாக்களுடைய வினைப்பயங்கள் எல்லாம் அவன் பரம பவித்திரமா இருக்கிறதுனால அவன் பட்ட மாத்திரத்துல அதெல்லாம் அழியும். அப்படிப்பட்ட பவித்திரம் யார்? நீதான். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அதுக்கு எங்க பிரமாணம்? இதெல்லாம் தான் வேதாந்த வாக்கியங்கள், இதெல்லாம் தான் பிரமாணம். நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹா அப்படின்னு சொல்றது நாராயண அனுபாக்கம் இல்லையா? அது யார்? நீதான். இந்த நாராயணன்கிறது யார்? நீதான். பரபிரம்மா யார்? நீதான். பரதத்துவம் யார்? நீதான். பரஞ்சோதிசு யார்? நீதான். பரமாத்மா யார்? நீதான். என்ன தேவதா விசேஷம்? நாராயணன்கிறது தான். நாராயணனுடைய அவதாரம் நீதான். அதனால நீதான் அதெல்லாம். இது ஹி ஸ்ருதையோ வதந்தி. இப்படிதானே ஸ்ருதைகள்லாம் சொல்றது.
அப்ப பரமன் தாமாங்கிறதுக்கும் பிரமாணம், பரமம் பவித்திரங்கிறதுக்கும் பிரமாணம், பரபிரம்மங்கிறதுக்கும் பிரமாணம் சொல்லிண்டே வரார். இதெல்லாம் வேதாந்தங்கள் சொல்ற. கிருஷ்ணா வேதாந்தங்கள் மட்டும் சொல்லல, ரிஷிகளும் உண்மையை உணர்ந்தவர்களான ரிஷிகளும் அததான் சொல்றார். ரிஷயாச்ச சர்வே பர அவர தத்துவ யாதாத்மிய விதா துவாமேவ சாஸ்வதம் திவ்யம் புருஷம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகு. அவர்கள் மட்டும் என்ன சொல்ல போறா, வேறையா சொல்ல போறா? அதேதான் சொல்லுவா. ஏன் அவ சொல்றது முக்கியம் அப்படின்னா, பர அவர தத்துவத்தினுடைய உண்மையான நிலைகளை அறிந்தவர்கள். பராசரர் சொல்றது எப்படி, நம்ம சொல்றது எப்படி? வியாசமுனி சொல்றது எப்படி, நம்ம சொல்றது எப்படி? இல்லையா, வித்தியாசம் உண்டு. ஆனால் அவர் மகரிஷிகளாக இருக்கக்கூடியவர்களும் பர அவர தத்துவங்களை உண்மையாக அறிந்தவர்களும் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, உன்னையே திவ்யமாக சாஸ்வதமான புருஷோத்தமனாக காரணமே இல்லாத முதல் ஆதிதேவனாக பிறப்பில்லாதவனாக விபும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மையை உடையவனாக ஆகுஹு சொல்லுகிறார்கள். ததைவ தேவரிஷி நாரதா அசிதா தேவலஹா வியாசஸ்ச. இதே மாதிரிதான் எல்லாருமே சொல்றோம். யாரு? தேவரிஷியான நாரதன் இப்படிதான் சொல்றார். அசிதன், பலன், தேவலன், வியாசகா எல்லாருமே இதை தானே சொல்றார். வியாசர் மகாபாரதம் பண்ணினார். மகாபாரதத்துல பண்ணினோம்னா இதுக்குன்னு உண்டான பிரமாணங்கள் உண்டு. நாரதர் பக்தி சூத்திரம் பண்றார், அதுல போனோம் அப்படின்னா அதுக்குன்னு உண்டான பிரமாணங்கள் உண்டு. நாரதர் எல்லா புராணங்களையும் வரார். நாரதர் வாக்கியத்தை பார்த்தாலும் இதே தான் இருக்கு இல்லையா? ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாஹா தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இது புராணங்கள்ல இதிகாசங்கள்லேருந்து வரக்கூடிய பிரமாணங்கள். இதுக்கு முன்னாடி இது வேதத்தினுடைய பிரமாணத்தை பார்த்தோம். இப்போ புராணங்கள் இதிகாசங்கள்ல பெருமாளே பரபிரம்மம், பெருமாளே பரந்தாமம், பெருமாளே பரமம் பவித்ரம்ங்கிறதுக்கு உண்டான பிரமாணங்கள்லாம் காமிக்கிறார் பகவத் ராமானுஜர். ஏச்ச வேதவிதா விப்ராக வேதத்தை அறிந்த பிராமணர்கள், ஏச்ச அத்தியாத்ம விதோஜனாக அத்தியாத்மமான ஆத்ம விஷயமான ஞானத்தை உடையவர்களான பெரியோர்கள், தே வதந்தி அவர்கள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, மகாத்மானம் கிருஷ்ணனானவன், மகாத்மாவான கிருஷ்ணனானவன் தர்மம் சனாதனம், சனாதனமான தர்மம் கிருஷ்ணனே அப்படின்னு சொல்றாள். என்ன சொல்றா? வேதவித்தானவர்கள், வேதவித்தான பிராமணர்கள், பிராமணோத்தமர்கள், அத்தியாத்ம சாஸ்திரத்தை உணர்ந்தவர்களான பெரியோர்கள், அவள்லாம் எல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, மகாத்மாவான கிருஷ்ணன் இருக்கானே அவன்தான் சனாதனமான தர்மம், அவன்தான் புராதனமான புருஷோத்தமன்னு சொல்றான். பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமம் உச்சதே புண்ணியானாம் அபி புண்ணியோசௌ மங்களானாஞ்ச மங்களம். பவித்ராணாம் பவித்ரம் பரமம் உச்சதே. பவித்திரங்களுக்கெல்லாம் பரம பவித்திரமாக இருக்கக்கூடியவன் யார்? கோவிந்தன் தான். உச்சதே சொல்லுகிறார்கள். பவித்ராணாம் ஹி கோவிந்தா பரமம் பவித்ரம். பவித்திரங்களுக்குள்ளா பரம பவித்திரமா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வேற எங்கேயும் ஓடி போகணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? இந்தந்த தீர்த்தத்துக்கு போகணும், இந்தந்த கோவில்களுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இதை எத்த தின்னா பித்தன் தீரும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா இங்க ஓடணும் அங்க ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற உண்மையோட நம்பிக்கையோட சொல்லும் பொழுது பரமம் பவித்ரம் பவித்ராணாம் பரமம் பவித்ரம் கோவிந்தா இது உச்சதே. புண்ணியானாம் அப்படி புண்ணியா அசௌ. புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன் பெருமாள். வேற எங்க போய் புண்ணியத்தை தேடிக்கணும்? பாபம் இருக்கு, அதை கழிச்சு புண்ணியத்தை தேடிக்கணும். என்ன பண்ணணும்? கோவிந்தா சொல்லு, அவ்வளவுதான். மங்களானாஞ்ச மங்களம். நம்ம ஆத்துல எல்லாருக்கும் குடும்பத்துல எல்லாருக்கும் நல்ல மங்களங்கள் நடக்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவா ஜனங்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், மங்களமா இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோமே, ஆசீர்வாதம் பண்றோமே. யாருடைய சாநித்தியம் இருந்தது அப்படின்னா அங்க அமங்கலத்துக்கு வேலையே கிடையாது. மங்களானாஞ்ச மங்களம். அது தாயாருடைய பிரசன்ஸ்னால, அது வேற விஷயம். மங்களானாஞ்ச மங்களம், அது பெருமாள். பவித்ராணாம் பவித்ரம் பெருமாள், புண்ணியானாம் புண்ணியம் பெருமாள், மங்களானாஞ்ச மங்களம் பெருமாள். புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியமானவன், மங்களுக்கெல்லாம் மங்கள ஆவகமானவன், பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்ரை ஆவகனம் பண்ணிட்டு அந்த பவித்திரங்களுக்குள்ளே உயர்ந்த பவித்திரமானவன் கோவிந்தன் கோவிந்தன் கோவிந்தன். திரைலோக்கியம் புண்டரீகாட்சா தேவதேவ சனாதா. இந்த எல்லா திரைலோக்கியமும் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? புண்டரீகாட்சனான தாமரை கண்ணனான சனாதனமான பிரம்மமான தேவதேவனான ஆதிதேவனான பேரருளாளன் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? திரைலோக்கியம் வேற யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மந்திரியாமி யார் இருக்கா? நீ இப்ப பாக்கத்துல பிரபஞ்சமா பார்க்கக்கூடிய மலை, செடி, கொடி, ஆனந்தம், கடல், சந்திரன், சூரியன் எல்லாம் வேற நினைச்சிட்டு இருக்கா? எல்லா லோகங்களும் பெருமாள் தான் அப்படின்னு சொல்றார். ஆஸ்தே ஹரிஹி அச்சிந்தியாத்மா தத்ரைவ மதுசூதனா அப்படின்னு சொல்றார். எங்க விட்டிருக்கு? ஆஸ்தே ஹரிஹி அச்சிந்தியாத்மா, அவனை நினைக்க முடியாதவன்.
தத்ரைவ மதுசூதனஹா, அங்கதான் இருக்கானா. எந்த இடத்துல? மதுரால தான் பெருமாள் உட்கார்ந்து இருக்கான். அவன் தான் அச்சிந்தியாத்மா. அவனை ஒரு மனசால நினைக்கவே முடியாது. பேசிற்றே பேசலெல்லாம் பெருமையொன்று உணர்லாகாதுன்னு தானே சொன்னார். ஆசற்றார் தங்கட்கல்லால் அரியல் ஆவானுமல்லன் மாசற்றார் மனத்துணானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தானாவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். அவனுக்கு பேசி முடிச்சிட முடியுமோ? அவன் நினைச்சு முடிச்சிட முடியுமோ? ஏன் அப்படின்னா வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டதான மதுசூதனன் அங்கதான் இருக்கான். ஏஷ நாராயண ஸ்ரீமான க்ஷீராரணவதி கேதனா நாகபரியங்க முத்ஸ்ருத்ய யாகதோ மதுராம் மதுராம் புரி. இது ஹரிவம்சத்துல வரக்கூடியதான பிரமாணம். ஸ்ரீமானான ஸ்ரீயப்பதியான நாராயணன் திருப்பார்கடலை விட்டு நாகபரியங்க முத்ஸ்ருச்சிய அதுல இருக்கக்கூடிய அனந்தாழ்வானை விட்டு ஆகதௌ மதுராம் புரி, அவனே கிருஷ்ணனாக இங்க மதுராபுரிக்கு அவதாரம் பண்ணினான். புண்ணியா துவாரவதி எத்திர தத்ராஸ்தே மதுசூதனா. துவாரவதின்னு இருக்கே, அது ரொம்ப புண்ணியமான பூமி. ஏன்? ஏன்னா அங்கதானே மதுசூதனன் இருக்கான். சாட்சா தேவஹா புராணஹா அசௌஹி தர்ம சனாதனஹா. ஏன்னா பரபிரம்மமானவன், சாட்சாத் தேவனானவன், புராண புருஷனானவன், சனாதனமான தர்மமானவன் மதுசூதனன் தானே. அதனால அவன் தங்கி இருக்கக்கூடியதான துவாரகை இருக்கே, அது ரொம்ப புண்ணியமானது. துவாரகைக்கு ஏன் புண்ணியம் ஏற்பட்டது? மதுசூதனனுடைய சாநித்தியத்தினால ஏற்பட்டது இல்லையா? அதனால புண்ணியா துவாரவதி யத்ர தத்ராஸ்தே மதுசூதனஹா சாட்சாத் தேவஹா புராணஹா அசௌசகி தர்மஹா சனாதனஹா. சனாதனமான தர்மமன் அவன், புராண புருஷன் அவன், தேவாதி தேவன் அவன். அப்படிப்பட்டதான மதுசூதன் இங்க சாநித்தியம் கொண்டதுனால புண்ணியா துவாரவதி, அவள் புண்ணியமானவள். அப்படின்னா அந்த இடத்துல மதுசூதனன் நித்தியவாசம் பண்ணினான். ததா அதே போல எத்திர நாராயணோ தேவஹா பரமாத்மா சனாதனஹா தத்ர கிருத்ஸ்னம் ஜகத்பார்த்தா தீர்த்தான் யாத்தனானி ச. ஜகத்பார்த்தா தீர்த்தானி ஆயத்தனானி ச. தத் புண்ணியம் தத் பரம் பிரம்மா யத்தீர்த்தம் தத் தபோவனம் தத்ர தேவர்ஷய சித்தாः சர்வே சைவ தபோதனாः ஆதிதேவோ மகாயோகி யத்ராஸ்தே மதுசூதனः புண்ணியானாபி தத் புண்ணியம் மாபூத்தே சப்சர சம்சயோத்ர வை கிருஷ்ண ஏவ ஹி லோகானாம் உற்பத்திஹ அபிச்சாப்யயः கிருஷ்ணஸ்ய ஹிருதே பூதம் இதம் விஸ்வம் சராச்சரம் இதி. அதே போல நிறைய பிரமாணங்கள் சொல்லிட்டே வரும். எத்திர நாராயணஹா தேவஹா பரமாத்மா சனாதனஹா சனாதனமான பரமாத்மா, பரமாத்மாவான நாராயணன், ஆதிதேவனான நாராயணன் எந்த இடத்துல இருக்கானோ தத்ர கிருஷ்ணம் ஜெகத் பார்த்தா தீர்த்தான். எல்லா தீர்த்தங்களும் அந்த இடத்துல தான் இருக்கு. லோகத்துல கங்கா யமுனா காவேரி எல்லாத்தினுடைய சாநித்தியம் எங்க உட்காந்துருக்கு அப்படின்னா எந்த இடத்துல நாராயணனுடைய சாநித்தியம் இருக்கோ அந்த இடத்துலதான் புண்ணிய தீர்த்தங்களுடைய சாநித்தியம் இருக்கு. ஆயத்தனானிச்சா தத் புண்ணியம் தத் பரம் பிரம்மா தத் தீர்த்தம் தத் தபோவனம். அந்த இடம்தான் புண்ணியமான இடம், அந்த இடம்தான் பரமமான இடம், அந்த இடத்திலேயே தான் பரபிரம்மம் உட்காந்துருக்கு. அதுதான் தீர்த்தம், அதுதான் தபோவனம். தபஸ் பண்றதுக்காக வேற இடத்த போய் தேடணும்ங்கிற அவசியம் இல்லையா? தீர்த்தத்துல போய் தீர்த்தாமாடணுங்கிறதுக்காக வேற இடம் போகணும்னு அவசியம் இல்லையா? புண்ணிய தீர்த்தங்கள்னு ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த இடமே தான் புண்ணியம், அந்த இடமே தான் தீர்த்தம், அந்த இடமே தான் தபோவனம், அந்த இடமே தான் பரபிரம்மம் குடிகொண்டுள்ளான். அப்ப எங்க நாராயணனுடைய சாநித்தியம் இருக்கோ அதுதான் இது எல்லாம். தத்ர தேவர்ஷியாக சித்தாக சைவ சைவ தபோதனாக ஆதிதேவோ மகாயோகி யத்ராஸ்தே மதுசூதனஹா. அந்த இடத்துல தான் தேவர்ஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் அங்கேதான் இருப்பா. எந்த இடத்துல மகாயோகியான மதுசூதனன் இருக்கானோ அப்படின்னு சொல்றான். புண்ணியானாபத் தற்புண்ணியம் மாபூத் சம்சயோத்ரவை அப்படின்னு. எல்லா புண்ணியங்களுக்கும் மேம்பட்டதான புண்ணியம் இவன். இதுல ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா கிருஷ்ணயேவகி லோகானாம் உற்பத்தி அபிச்ச அப்யயா அப்படின்னு. எல்லா லோகங்களுக்கும் உற்பத்தி சிருஷ்டி இவனிடத்துல இருந்தா ஏற்படுறது, லயம் இவனிடத்துல தான் போய் ஏற்படுறது. கிருஷ்ணசிய கிருத்திய பூதமிதம் விஸ்வம் சராச்சரம். அவனே காரணமாக கொண்டுதான் இந்த சரம் அச்சரம்னு இருக்கக்கூடிய அந்த லோகம் பூரா அவனை காரணமாக கொண்டதுதான் அப்படின்னு சொல்றான். எல்லாம் பிரமாணமா சொல்லிட்டே வர. அவனே பவித்ரம், அவனே புண்ணியம், அவனே காரணம், அவனே பரஞ்சோதிசு, அவனே பரமாத்மா. இது எல்லாத்துக்கும் பிரமாணங்கள் இந்த இடத்துல வந்துட்டே இருக்கு. வேதாந்தங்களை பிரமாணமாக முதல்ல பாஷ்யக்காரர் சொன்னார். அதற்கு மேல மகர்ஷிகள் என்ன வாக்கியத்தை கொடுக்குறாங்கிறதையும் சொன்னார். இதற்கு மேல இப்ப என்ன சொல்லணும்? நீயும் அதுதான் சொன்ன. ததா ஸ்வயமேவ பிரவீஷி. இதன சொன்ன. என்ன சொன்ன? பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்சா அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல முதல்ல உன்னுடைய பெருமையை பத்தி சொல்லும் பொழுதே நீ எதன சொன்ன? பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுக்கு மேம்பட்டதான புத்தி, மகத்து, அகங்காரம், பிரகிருதி, இது எல்லாம் யார்? நான் தான். நான் தானே என்ன அர்த்தம்? என்ன காரணமாக உடையதுன்னு அர்த்தம். இதீயம் மே என்னுடையது. என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது நான் தான் சொன்னாலும் என்னுடையதுன்னு சொன்னாலும் அவைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த காரியத்தை பண்ணக்கூடியவன் நான், என்னுடைய சொத்துன்னு அர்த்தம்.
இத்தியாதினா அதுவும் நீ தானே சொன்ன அகம் சர்வசிய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே. அதற்கு பின்னாடியே ஸ்லோகத்துல என்ன சொன்ன? அகம் சர்வசிய பிரபவா, எல்லாத்தினுடைய காரணம் நான் தான், என்னுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நீ உன்னை பத்தினதான பெருமையை நீதே தானே சொன்ன. அதனால அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் சொல்றான். இவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பெருமாள் என்ன சொல்றான் அப்படின்னா, பெருமாள் சொன்ன விஷயத்தையே திருப்பி ரீஏட்டரேட் பண்ணி சொல்றான் இவன். இல்லையா? எல்லா வஸ்துக்களை காட்டிலும் இவன் உயர்ந்தவன், அவனுக்கே அசாதாரணமான இந்த கல்யாண குணங்களை கேட்டோம்னா நிரதிசயமான ஆந்தனம் ஏற்படணுங்கிறத உணர்ந்து இவனுடைய கல்யாண குணங்களை ஒரு சுருக்கமாக பெருமாள் சொன்னா விண்ணப்பம் பண்ணிண்டாங்கிறத தெரிஞ்சுட்டு அதை விஸ்தாரமாக கேட்கணும்னு அவனுடைய பெருமைகளை இவனே சுருக்கமா சொல்றான். அவன் சொல்லும் பொழுது பரம்பிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது. அது மாத்திரமல்ல, ஆஹு துவாம் ரிஷயா சர்வே தேவ ரிஷி நாரதா ததா, எல்லா ரிஷிகளும் அதையேதான் சொல்றார். தேவ ரிஷியான நாரதனும் அசிதனும் தேவலரும் வியாசரும் அதையேதான் சொல்றான்னு அதுக்குன்னு உண்டான பிரமாங்கள். ஸ்வயமேவ பிரவீஷிமே அப்படின்னு, ஸ்வயம் செய்வ பிரவீஷிமே, நீ தானே சொன்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ சொன்னேன்னு சொன்னார் பகவத் ராமானுஜர். இது எல்லாத்துக்கும் உண்மையான பிரமாணங்களை எடுத்து நமக்கு காட்டு. எந்த இடத்துல சொன்னார்? தேவர்ஷியும் அப்படித்தான் சொன்னார். எங்க சொன்னார்? வியாசரும் அப்படிதான் சொன்னார். எங்க சொன்னார்? மத்த மகர்ஷிகளும் அப்படிதான் சொன்னார். எங்க சொன்னா? ஹரிவம்சத்துல சொன்னார். என்ன? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவதிகேதனா நாகபத்யங்க முத்ரத்ய ஹ்யாகதோ மதுராம்புரின்னு. வேதம் எங்க சொல்றது? நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா. நீ எந்த இடத்துல சொன்ன அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி பெருமாளே சொல்றோம் இல்லையா? நான் எந்த இடத்துல சொன்னேங்கிறதையும் அவரே இந்த இடத்துல நமக்கு காட்டுறார். பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்தி தேவச்சா அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரட்டதா அப்படிங்கிறத நீ எதன சொன்ன. அப்ப வேதாந்தத்துக்கும் பிரமாணம் காட்டியாச்சு, ரிஷிகள்லாம் சொன்னதுக்கும் இதிகாச புராணங்கள்லேருந்து பிரமாணம் காட்டியாச்சு, நீ சொன்னங்கிறதுக்கும் கீதையிலேருந்து உன்னுடைய வாக்கியத்தை காட்டியாச்சு. யார் நீ? நீதான் எல்லாம், பரம் பிரம்ம பரந்தாம புருஷோத்தமன் நீயே அப்படி. அடுத்து இன்னும் ஒரு ஸ்லோகத்தை பார்த்து இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். சர்வமேத திருதம் மன்யே என்மாம் வதசி கேசவா நகிதே பகவன் வியக்திம் விதுர் தேவான தானவாஹா. சர்வமேத திருதம் மன்யே என்மாம் வதசி கேசவா நகிதே பகவன் வியக்திம் விதுர் தேவான தானவாஹா அப்படின்னு சொல்றான். யார் படிக்கணும்? ஒருத்தர் லக்ஷ்மி அம்மா படிங்கோ. லக்ஷ்மி பார்த்த சாரதி. அடியேன். சர்வமேதத் த்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹீத்தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹ. சர்வமேதத் த்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹீத்தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹ. அடியேன். அடியேன். அத்தஹ சர்வம் ஏதத் யதாவஸ்தித வஸ்து கதனம் மன்யே. இப்ப நீ சொன்ன எல்லா விஷயங்களையும் அதா சர்வம் ஏதத் யதாவஸ்தித வஸ்து கதனம் மன்யே, உள்ளது உள்ளபடிதான் நீ சொல்றேங்கிறத நான் நினைச்சுக்கிறேன். ஏறு கட்டிலாம் நீ சொல்லல. அதிவிலட்சணமானவர் உன்னை பத்தியே சொல்லிக்கிறியே, நீ ஏறு கட்டிலாம் சொல்லல. ஏன்னா புராணங்கள்ல இப்படிதான் சொல்லப்படுறது, இதிகாசங்கள்ல இப்படிதான் சொல்லப்படுறது, தேவர்ஷிகளானவர்கள் இப்படிதான் சொல்றா, வேதாந்தம் இப்படிதான் சொல்றது. அதனால நீ ஏறிட்ட சொல்லல, நீ சொல்றதெல்லாம் உண்மை வாஸ்தவம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ந பிரசம்சா இத்தியபிப்பிராயம். இது ஒன்றும் பிரசம்சை கிடையாது, பெருமைப்படுத்தி பேசுற விஷயம் கிடையாது. கிருஷ்ணன் தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க, கிருஷ்ணன் தன்னை பத்தி உண்மையா சொல்றான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? அதா சர்வமேதத் யதாவஸ்தித வஸ்து கதனம் மன்யே ந பிரசம்சாதி அபிப்பிராயம். உன்னுடைய பெருமையை பத்தி நீ பேசுகிற கத்துக்கட, உன்னுடையதான உண்மையை பத்தி நீ பேசுற எல்லாமே உண்மை, உள்ளது உள்ளபடியானதா ஒரு கதனம் இதெல்லாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்மாம் பிரதி அனன்ய சாதாரணம் அனவதிக அதிசயம் ஸ்வாபாவிகம் தவைஸ்வரியம் கல்யாண குணானந்தஞ்ச வதசி. என் பத்தினதா என் பொருட்டுன்னு அர்ஜுனன் சொல்றான். என் பொருட்டு அனன்ய சாதாரணம் அனவதிக அதிசயம் ஸ்வாபாவிகம் தவ ஐஸ்வர்யம் கல்யாண குண அனந்தஞ்ச வதசி. என் பொருட்டு நீ என்னெல்லாம் சொன்ன. நீ அசாதாரணமானவன், யாரும் உன்னை போல இருக்க முடியாதுன்னு சொன்ன. அனவதிகமான அதிசயத்தை உடையவன் இல்லையா? பஷ்யமே யோகம் ஐஸ்வரம்னு காமிச்ச. ஸ்வாபாவிகம் உனக்கு ஐஸ்வர்யம், இயற்கையாக நீ எல்லாருக்கும் அந்தர்யாமி, இயற்கையாக எல்லாரையும் பிரேரணை பண்ணக்கூடியவன், இயற்கையாக எல்லாருக்கும் சிருஷ்டிகர்த்தா. அவர்கள் உன்னாலதான் ரட்சணம் பண்ணப்படுகிறார்கள். லயமடையும் பொழுது உன்னிடத்துலதான் வந்து அடைகிறார்கள். உனக்கு ஒரு காலம் தோற்றம் தட்டவே தட்டாது. அனந்தமான திருக்கல்யாண குணங்களுக்கெல்லாம் நீ ஒரே கொள்கலன்னுலாம் நீ
அப்படிலாம் சொல்லிண்டே வந்தியே. பிரதி அனன்ய சாதாரண அனவதிகம் அதிசயம் சுவாபாவிகம் தவ ஐஸ்வர்யம் கல்யாண குணகண ஆனந்தஞ்ச வதசி சொல்லிட்டு வந்த இல்லையா? இது எல்லாம் உண்மை, உள்ளது உள்ளபடி நீ சொல்லியிருக்கன்னு எனக்கு தெரியறது. ஒன்னும் பெருமையை நீ பீத்திக்கணும்னு நினைச்சு சொல்லல, உள்ளது உள்ளபடி நீ பெருமை சொல்லியிருக்க எனக்கு, அவ்வளவுதான். அதஹா பகவன்னு, அதனால பெருமாளே, நிரதிசய ஞான சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜசாம் நிதே, அனந்தமான ஞானத்தையும் சக்தியையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வீரிய சக்தி வீரியம் சக்தி பகவன்கிற சப்தம் அவனுக்கு தான் பொருந்துங்கிறதுனால பகவன்னு சொல்லும் பொழுது பகவத் ராமானுஜர் திருவுள்ளம் எங்க போகிறது அப்படின்னா, சும்மா பகவான்னு சொல்லல, பகவன்கிற சப்தம் அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். பகவன்னா நிரதிசயமான ஞானத்தையும் சக்தி பல ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் எந்த வஸ்துவனிடத்துல இருக்கோ அதுதான் பகவான். அதனால அந்த வஸ்து நிதே கொள்ஹலனே அப்படின்னு தே வியக்திம் தே வியஞ்சன பிரகாரம் நகி பரிமித ஜானா தேவாஹா தானவாஷ்ச விது. நீ எப்படி சொன்னியோ அந்த மாதிரி மற்றவாளால சொல்லவே முடியாத. காரணம், பரிமித ஞானத்தை உடையவர்கள் அந்த உன்னை இப்படி தெரிஞ்சுக்கவும் முடியாது. நகி பரிமித ஜானா தேவாஹா தானவாஷ்ச விது, தெரிஞ்சுக்கவே முடியாது. பரிமிதமான அளவுடைய அர்த்தம். பரிமிதனா அளவுடைய ஞானத்தை உடையதான தேவர்களோ தானவர்களோ உன்னை தெரிஞ்சுக்கவே முடியாது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால உன்னை நீ உள்ளபடி சொன்னா போலே உன்னுடைய பெருமைகளை யாராலையும் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொல்ற. சர்வமேத திருத்தம், ரித்தம்னா உண்மைன்னு அர்த்தம். சர்வமேத திருத்தம் மன்யே என் மாம் வதசி கேசவா, என் பொருட்டு நீ நிறைய விஷயங்களை சொன்னியே கேசவா, அதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. நகிதே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாக, அதனால உன் பொருட்டதான இந்த நிரதிசயமான இந்த திருக்கல்யாண குணங்களும் பெருமைகளும் ஒருவரும் அறிய முடியாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பரிமிதமான ஞானம் உண்டு. அதனால நீ சொன்னா போல யாராலையும் சொல்லியிருக்க முடியாது அர்ஜுனா, கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள் இடத்துல சொல்றான். அதனால ஸ்வயமேவ ஆத்மானம் வேதத்வம் புருஷோத்தமா பூத பாவனா பூதேஷா தேவதேவா ஜெகத்பதே அப்படின்னு உனக்கு மட்டும்தான் உன் விஷயமான உண்மையான ஞானம் என்னங்கிறது தெரியும். அதனால நீ இன்னும் நிறைய சொல்லுன்னு பெருமாள் இடத்துல இவன் விண்ணப்பம் பண்ணிக்க போறான். இந்த 15, 16 நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். இப்பவே 8:55 ஆயிடுது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியே श्रीमते निगमान्त महादेशकाय श्रीमते रामानुजाय श्रीमते रामानुजाय